पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ हरिः ॐ। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्छन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया आस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्मात् जातं जगत् सर्वं यस्मिन्नेव प्रलीयते येनेदं धार्यते चैव तस्मै ज्ञानात्मने नमः। यैरिमे गुरुभिः पूर्वं पदवाक्यप्रमाणतः व्याख्याताः सर्ववेदान्ताः तानित्यं प्रणतोऽस्म्यहम्। ॐ नमः परमऋषिभ्यो
நம பரம ரிஷிப்யः. நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத்துல சங்கர பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பந்த பாஷ்யத்துல நேற்று பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்த்திருவம் முதலியவைகள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அனாதி காலத்துல இருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் கர்த்தா, கர்த்திருவம் வந்தோடனே நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஏதாவது ஒரு கர்த்தான்ற எண்ணம் இருக்குனாவே கர்மம் பண்றோம், கர்மம் பண்ணாவே கர்த்திருவம் வந்துடும். அப்போ ஒன்ன சார்ந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து போயிட்டே இருக்கு. இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனும் கிடைக்குமா? ஆமா, கர்ம பலன் கிடைக்கும். ஒரு கர்மா பண்ணீங்கன்னாவே கர்ம பலன் கிடைக்கும். யாரு கர்த்தான்னு நினைச்சு பண்றானோ அவனுக்கு கர்ம பலன் கிடைக்கும். அதை போகம் பண்ற நான் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தினால்தான் முடியும். ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான். நான் தேகமில்லை, நான் மனசில்லை, புத்தி இல்லைன்னு தெரிஞ்சு நான் நானா நின்னா மட்டும்தான் அங்க கர்மம் இல்லை. சும்மா இருத்தல் அப்படின்னு அப்பதான் சம்பவிக்கும். நம்ம தூக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூக்கத்துல சும்மா தான் இருக்கும். கர்த்திருவம் இருக்கா? கர்த்திருவம் இல்லை. கர்மம் இருக்கா? கர்மமும் இல்லை. அப்ப எதுவுமே இங்க இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அங்க அஜ்ஞானம் மட்டும் இருக்கு, இருட்டு மட்டும் இருக்கு, ஒன்றும் தெரியலன்னு. அப்போ நீங்க காரண சரீரத்துக்கு போயிட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல்குள்ளார போயிட்டாவே கிரியேஷன் எதுவுமே இருக்காது, எந்த கர்மாவும் இருக்காது. நம்ம டெய்லி தூக்கத்துல பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும், அதான் ஆனந்தமா இருக்கும். ஆனா அங்க அவித்யா இருக்கு, அதுவும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பர்மனண்டா கர்த்திருவம் போக்திருத்துவம்லாம் இல்லாத தன்மை எதுவோ அதுதான் ஜீவன் இல்லாத தன்மை, வாஸ்தவத்துல பிரம்மமா இருக்கிறது அப்படின்னு பேர். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா உபனிஷத்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்படுது. இந்த உபனிஷத்தோட தாற்பயம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவை நாசம் செய்யறதுக்கு. அவித்யான்னு இன்னைக்கு காலையில 5 பிரமை பார்த்தோம்ல, ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துல 5 பிரமை பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த பிரமையெல்லாம் பாத்தீங்கன்னா நாத பிரம்ம வேற போட்டிருக்காரு, நான் போடுறேன். அதுக்கப்புறம் சம்பத்ஜி வேற போட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் நான் அனுப்புறேன், நீங்க மெதுவா படிச்சு பார்த்தீங்க. 5 விதமான பிரமைகள் இருக்கு. அந்த 5 விதமான பிரமைக்கும் பேர் என்னது? அஜ்ஞானம்னு பேர். அது எல்லாம் நாசமாகணும் அப்படின்னா நான் ஜீவன் இல்லை, நான் தேகம் இல்லை, 3 தேகங்கள் நான் இல்லை, நான் ஜீவன் இல்லை, கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நானும் ஈஸ்வரனும் வேற 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 இல்லை, ஒண்ணுதான். அந்த ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வேற ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரனுக்கு வேற நான் இல்லை. அப்ப நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்? எனக்கு வேற ஈஸ்வரன் இருக்காரு, ஈஸ்வரனுக்கு வேற இந்த ஜெகத்து இருக்கு, நான் சம்சாரி, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் செத்து போவேன், நான் பிறப்பேன், நான் கர்ம பலன்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஜாகிரதத்துல நினைக்கிறோம்ல, இது எதுவுமே பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு என்ன ஆகுது? அந்த தூக்கத்துல போனோன்னு இல்லாம போது டெம்பரவரியா ஆகுது, திரும்ப பேக்கப் ஆயிடும். இதே பர்மனண்டா ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெறும் ஆனந்த சுரூபமா சச்சிதானந்தமா நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேர். அப்போ அது எதனால நாசமா உண்டாகும் அப்படின்னா அவித்யாவோட நாசத்தினாலதான் அது கிடைக்கும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா காரிய நாசம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. நமக்கு காரிய நாசம் என்னது? இந்த இந்த ஜாகிரத தேகம், சொப்பன தேகம் ரெண்டுமே டெய்லி நமக்கு பாத்தீங்கன்னா நாசம் ஆகிட்டே இருக்கு. ஆனா பீஜமா இருக்கிற அவித்யா, தூக்கத்துல இருக்கிறது அவித்யா, நான் ஒன்றும் தெரியாம இருக்கேன்ல, அது அவித்யா. அப்ப அந்த அவித்யாவை பர்மனண்டா நீங்க நாசம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? காரண தேகம் நாசமாச்சுன்னா நான் நானா நிக்க முடியும். அப்ப நான் நானா நிக்கிறதுக்கு முக்கியமான இது என்ன பண்ணணும்னா அவித்யாவை நாசம் செய்ய வேண்டும். அப்போ அவித்யாவை நாசம் பண்றதுக்காகத்தான் இந்த பிரம்ம வித்யா ஆரம்பிக்கப்படுது. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. உபனிஷத் சப்தத்தோட உற்பத்தி நிருப்தம்னு சொல்லுவோம், நிருப்தின்னு சொல்லுவோம். இந்த உபனிஷத்துன்ற சப்தம் எப்படி செய்யப்படுது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துல ஏற்கனவே நம்ம ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இதுதான் பார்த்தோம். இப்ப திரும்ப இங்கேயும் வருது. உபனிஷத் இது வித்யா உச்சியதே. ரொம்ப தெளிவா சொல்ற. உபனிஷத் என்று பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா சொல்லப்படுகிறது. பக்கத்து வித்யானா பிரம்ம வித்யான்னு எடுத்துக்கணும், ஸ்ரீ வித்யாவெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸ்ரீ வித்யாவும் பிரம்ம வித்யா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்க. ஸ்ரீ வித்யான்றதுக்கு அர்த்தம் பூஜை, நவாவரண பூஜை அது இதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்ப வித்யான்றதுக்கு அர்த்தம் உபாசனையை குறிக்காது. வித்யான்றதுக்கு அர்த்தம் பிரம்ம வித்யா, பிரம்ம ஜானம்.
அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப உபனிஷத் இஸ் ஈக்வல் டு பிரம்ம வித்யா, தெளிவா சொல்லியாச்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபனிஷத்தை தத்து ஷீலினாம், ஷீலினாம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஷீலம் அப்படின்னா என்ன அர்த்தம், லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டெய்லி டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடந்துக்கிற முறை இருக்கு பாத்தீங்களா, நடத்தை நம்ம சொல்லுவோம்ல, அந்த நடத்தைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷீலம்னு பேர், நம்மளுடைய பர்சனாலிட்டி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி டே டு லைஃப்ல என்ன பண்றோம் அதுக்கு பேர் ஷீலம்னு பேர். அவர் நல்ல தன்மையானவர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கோபி, அவர் வந்து டெய்லி நல்லா அனுஷ்டானம் பண்ணுவார், நல்லா சுவாத்தியாயம் பண்ணுவார், இதெல்லாம் ஷீலம்னு பேர். அப்போ இந்த உபனிஷத்துன்ற பிரம்ம வித்யாவை யாரு தன்னோட லைஃப்ல கொண்டுட்டு வராங்களோ, ஷீலமா வச்சுக்கிறாங்களோ, ஷீலம்னு அர்த்தம் சதா காலமும் தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்யம் பிரபோதனம் ஏதத்து பிரம்மபியாசம் விதுர்புதாகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதையே பேசி இதே வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து இதையே சிந்தனை பண்ணி நாள் ஃபுல்லா இதான் வேலை. நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு வேற வேலை இல்லை. கருமத்தெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு கண்ட கருமங்களையும் பண்ணாம, கண்ட ஊரும் சுத்தாம, தேவையில்லாத நான்சென்ஸான எந்த காரியத்தையும் பண்ணாம சதா காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணத்திலேயே காலம் கழிக்கிறது, அதுக்கப்புறம் மனனத்திலேயே காலம் கழிக்கிறது. அப்ப வேற எந்த வேலையும் இல்லாம சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யாலேயே இருக்காங்களோ. இந்த பிரம்ம வித்யா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமா சொல்லுவோம் நம்ம. சிரவண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யான்னு சொல்லப்படுது, சிரவண காலத்துல பிரம்ம வித்யா. மனன காலத்துல பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிதித்தியாசனத்துல போகும்போது அதோட பரிபக்குவத்துல பிரம்மையேவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகின்றான். இப்ப நம்ம வித்யாவை படிக்கிறோம், இப்ப நம்ம படிப்புன்னு இருக்குல்ல, நம்ம அத்தியனம் பண்றோம் உட்கார்ந்து, இதுக்கு பேரு பிரம்ம வித்யா, அத்தியனம் பண்ற அப்படின்னு சொல்றோம். இதே மனனம் பண்றவங்களுக்கு என்ன ஆகும், மெதுவா அது படிச்சதெல்லாம் அது நல்லா திருடமான ஞானமா மாறும், உள்ளுக்குள்ளார புத்தி விருத்தியா மாறிடும். அதுக்கப்புறம் சுவாபாவிகமா தான் பிரம்மமா மாறுறதுதான் நிதித்தியாசனம், சுவானுபவமா ஆகிறது. அப்போ இந்த தத்து ஷீலினாம், இந்த பிரம்ம வித்யாலேயே யாரு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலா வச்சுக்கிறாங்களோ, அதையே வந்து பாத்தீங்கன்னா சேவனம் பண்றாங்களோ, சேவனம்னு அர்த்தம் சதா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் ஆசுத்தே ராமர்கேர் காலம் வேதாந்த சிந்தையா நயே, ரொம்ப அருமையா சொல்லுது. தூங்குற வரைக்கும் சாகர வரைக்கும் இதே வேலையா இருக்கிறது. அப்ப சாகர வரைக்கும் கிடைக்காத சாமி தெரியாது, டிபெண்ட்ஸ், உங்களோட அஜ்ஞானம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஒரு ஜென்மம் ஆகலாம், பல ஜென்மங்கள் ஆகலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதுலயே யார் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மன நிதித்தியாசனத்தையே தூங்குற காலம் வரைக்கும். நேற்று ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டே இருந்தேன், டைப்பிங் பண்ணிட்டே இருக்கேன். எப்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னா 11:04 வரைக்கும் டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா பிரம்ம வித்யா பகவத்கீதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி எழுதிட்டு இருக்கேன். அப்ப பகவத்கீதை கமெண்ட்ரி எழுதி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 5:45 ஆரம்பிச்சேன், ஜபம் முடிச்சேன், 5:30 ஜபம் முடிச்சேன், 5:30 ஜபம் முடிச்சு 5:45 வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் பண்ண ஆரம்பிச்சேன். 5:45 வந்து 11:04 வரைக்கும் ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 15 நிமிஷம் சாப்பிட்றது, மீதி நேரம் எல்லாம் டைப்பிங் முடியவே இல்லை, கையை வைக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா ஜபம் பண்ணி முடிச்சோன்னு திரும்ப டம்னு எடுத்து ஓப்பன் பண்ணி நைட் எனக்கு வச்சதுல கொஞ்சம் தோணுச்சு, ஐயோ இதை எழுதாம விட்டுட்டோமே, மறந்து போயிருமே அப்படின்னு திரும்ப சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி 5:45 ஓப்பன் பண்ணி 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கடன்னு டைப்பிங் பண்ணி வச்சாச்சு. திரும்ப 6:15 வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்தாச்சு இங்க. அப்ப இனிமே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப என்ன வேலை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராவது போன் பண்ணா இதே விஷயம்தான். அப்போ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம், ஒரே விஷயம், வேற எந்த வேலையும் பிசினஸ் எதுவுமே இல்லை. அப்படி யாரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா கர்ப்ப ஜென்ம ஜராதி, கர்ப்பவாசம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பவாசம் அம்மா வயிற்றுல 10 மாசம் இருக்குமே அதுவோ, ஜென்ம பிறப்பு, அப்புறம் ஜராதி இதெல்லாம் துக்கம், கர்ப்ப துக்கம், கர்ப்பவாச துக்கம், ஜென்ம துக்கம், ஜராதி அப்படின்னா ஆதின்னு போட்டாச்சு, ஜரானா வயோதிக அவஸ்தா. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட ஆதி சப்தத்தினால என்ன பண்ணிக்கலாம், நிறைய ரோகங்கள்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இருக்கிற ஜீவிக்கிற போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றோம். எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாதனாத் என்ன ஆகுதுன்னா நிச்சயேன சாதனாத் நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடைவதால், தத் அவசாதனாத் இந்த சம்சாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை அடைவதால், நாசத்தை அடைவதால். அதனால என்ன பேரு அப்படின்னா இந்த பிரம்ம வித்யாக்கு பிரம்மனோ வா உபகமயித்ருத்வாத். இதெல்லாம் நாசமாகும் போது என்ன ஆகும், நாம் பிரம்மமா ஆகிற பிரம்மத்தை அடைய பண்ணுது, பிரம்மத்தை அடைய பண்ணுவதாலும். அப்ப நான் ஜீவனா இருந்த என்ன பிரம்மத்தை அடைய பண்ணி என்ன பிரம்மமா ஆகிடுது. அந்த காரணத்தினாலையும் உபனிஷன்னாம் வா அஸ்யாம் பரம் ஸ்ரேய யதி. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல உபனிஷன்னாம் அப்படின்னு அர்த்தம், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இழுத்து உபநி பக்கத்துல இருக்க வச்சு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்றதுனால அஸ்யாம் பரம் ஸ்ரேய யதி இந்த உபனிஷத்தினால மேலான மோட்சமானது உண்டாகின்றது. ததர்த்தத்வாத் கிரந்தோ அபி உபனிஷத்து. அதை அர்த்தமாக கொண்டுனா பிரயோஜனமாக கொண்டு பிரம்மத்தை அடையிறத பிரயோஜனமா வச்சுக்கிட்டு இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணி அவித்யாவை நாசம் பண்ணி நம்மளை பிரம்மமா ஆக்கிறதுனால மோட்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரந்தமும் கூட உபனிஷத் என்றே சொல்லப்படுகின்றது. அப்ப உபனிஷத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, முதல்ல படிக்கும் போது இந்த கிரந்தம் படிக்கும் போது இப்ப நமக்கு கிரந்தத்தை வச்சுதானே படிக்கிறோம், பேஜ் நம்பர்லாம் சொல்லி பேராகிராஃப்லாம் சொல்லி சப்தமா படிக்கிறோம். அப்ப உபனிஷத்துன்றது இப்ப நமக்கு என்னவா இருக்கு, சிரவணம் பண்றவங்களுக்கு உபனிஷத்துன்னு என்னது இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கு பேர் உபனிஷத்து. ஆனா வாஸ்தவத்துல உபனிஷத்துக்கு அர்த்தம் என்னது, வித்யா, பிரம்ம வித்யா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துல இருக்கிற அறிவு உங்களுக்கு உள்ள போகுது, அதான் வித்யா. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஸ்லேஷனா இருக்கு, புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு. அப்புறம் மனனம் பண்ணும்போது என்ன ஆகுது, நல்லா சாலிட் ஆகுது, மெதுவா 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 ஸ்திரத்தன்மை அடையுது, சந்தேகம் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு, நான் மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, நான் மனுஷன் யார் வந்தாலும் ஜி நான் மனுஷன் குரங்கிட்ட போய் நான் மனுஷன், நீ குரங்கு நான் மனுஷன், நாய்கிட்ட போய் நீ நாய் நான் மனுஷன் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லாத்தையும். என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்க மாதிரி நான் மனுஷன் என்னைக்குமே சொல்லலை இல்லை. ஆமா என்னைக்குமே சொல்லவே இல்லை. நான் பேர் சொல்றனோடைய நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு எழுதும் போது தான் எழுதுற முடியும், ஏன்னா முகம் தெரியாது. யாராவது எதிர்க்க பார்த்தாங்கன்னா அது கூட சொல்லணும், நான் ஸ்திரியா இருக்கேன், நான் புருஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்லை, மேல் ஃபீமேல் சொல்றது இல்லை. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் மனுஷன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம சொல்றதே இல்லையே. அப்படின்னா அந்த அளவு அந்த நான் மனுஷன்றது வந்து நமக்கு ஞானமா இருக்கு. இதே ரீப்ளேஸ் ஆகி நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றது ஒரு ஞானமா ஆச்சுன்னா அது விருத்தியா இருக்குமா இல்ல ஞானமா இருக்குமா? ஞானத்துக்கு ஏதாவது விருத்தி இருக்கா? இப்ப நான் மனுஷன்றது விருத்தியா தாட்டா வருதா? நான் மனுஷன் இல்ல இல்ல. அப்ப நான் மனுஷன்ற தாட் இல்லை, ஆனா அது என்னவா இருக்கு, சுவானுபவமா சாலிடா இருக்கு நான் மனுஷன் அப்படின்றது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல நான் பிரம்மம் அப்படின்னு அந்த ஞானமா மாறும். அதுக்கு பேர் தான் பிரம்ம வித்யான்னு பேர். அப்போ வாஸ்தவத்துல பிரம்மன் தான் வித்யா, பிரம்மம் தான் ஞானஸ்வரூபம், பிரம்மம்ன்றது ஞானஸ்வரூபம். அப்ப அந்த பிரம்மத்தை பத்தி படிக்கிற இந்த வித்யாக்கு பேரு பிரம்ம வித்யா அப்படின்னு பேர். இது வித்யா எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் எதை பத்தி படிக்குது, பிரம்மத்தை பத்தி படிக்கிறதுனால பிரம்ம வித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது, ஞானஸ்வரூபமா இருக்கிறது, நானா இருக்கிறது. அப்போ வாஸ்தவ பிரம்ம வித்யா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்மமா இருக்கிறது தான் பிரம்ம வித்யா. அது வந்து ஃபைனலா நமக்கு அட்டைன் பண்ண போறோம். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் இல்லாமல் போய்விடும். முடிச்சாச்சு. இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றாரு, பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கம்ப்ளீட் பண்றார், மந்திரத்துக்குள்ளார என்ட்ரு ஆக போறார்.
அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம படிக்கிறது தைத்திரிய உபனிஷத்து வந்து தைத்திரிய சாக்கையில இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி கிருஷ்ண யஜுர்வேதத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான உபனிஷத்து நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். என்ன உபனிஷத்து அப்படின்னா கட்டோபனிஷத்து பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த கட்டோபனிஷத்துல வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, இதுல இந்த உபனிஷத்துக்கு எத்தனை லைன் கொடுத்துருக்காரு பாருங்க, 2 லைன்ல முடிச்சிட்டாரு பாஷ்யத்தை. என்ன சிம்பிளா முடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மலாம் புத்திசாலிங்கன்னு அவருக்கு தெரியும். கட்டோபனிஷத்துலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், மறக்காம இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. நம்ம மறந்து போவோம்னு நமக்கு தானே தெரியும். நம்ம ஸ்பெஷலிஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்கிறதுல தான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். நம்மளாம் சொல்லுவோம்ல, நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கும் எதுல, நேற்று சொன்னா இன்னைக்கு மறந்துடுவேன், காலையில சொன்னா சாயந்தரம் மறந்துடுவேன். அப்போ வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கட்டோபனிஷத்துல இருந்து கொஞ்சம் எலாபரேட்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விசாரத்தை நம்ம பார்க்க போறோம். கட்டோபனிஷத்துல அவதாரிகா பாஷ்யம்னு இதே மாதிரி கட்டோபனிஷத்துல சம்பந்த பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சம்பந்த பாஷ்யத்துல ஆச்சாரியர் என்ன பண்றார், உபனிஷத் சப்தத்தோட நிருப்தியை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்த பேஜ்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். சிமி சேச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் ஏதாவது எடுத்து வச்சுக்கணும். கட்டோபனிஷத்துல சம்பந்த பாஷ்யம், சம்பந்த பாஷ்யத்துல இருக்கிறது முடிகிற இடத்துல இருக்கும், பாதிக்கு மேலதான் இருக்கும். சம்பந்த பாஷ்யத்துல கொஞ்சம் முன்னாடி இருக்கும், முடிகிற இடத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு 4-5 பேராகிராஃபுக்கு முன்னாடி வரும், 3-4 பேராகிராஃப் இருக்கும். சதேர் தாத்தோர் விஷரண கதி அவசாதன அர்த்தஸ்ய உபநீபூர்வஸ்ய கிருப்பு பிரத்யய அந்தஸ்ய ரூபம் உபனிஷத் இதி. ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த வந்து பாத்தீங்கன்னா இதை எடுக்கிறேன். ரொம்ப தெளிவான வியாக்கியானம் உபனிஷத்தை பத்தி கட்டோபனிஷத்துல இருக்கிறதுனால எடுக்கிறேன். உப நீ ஷத்துன்னு 3 சப்தங்கள் இருக்கு. உப நீ இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வத்துல வச்சா அதுக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேரு உபசர்க்கம் அப்படின்னு பேர். ப்ரிஃபிக்ஸுக்கு முன்னாடி வைக்கிற வார்த்தை உப நீ, 2 உபசர்க்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. கூட அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஷத்துன்னு நம்ம சொல்றோம்ல, உப நீ ஷத், மூர்தன்யஷகாரம் சொல்றோம் ஷ. அது வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சதேர் சதல்ரு அப்படின்னு ஒரு தாத்து, சதல்ரு சரஸ்வதி சகாரம். அது சா வந்து பாத்தீங்கன்னா ஷாவா வந்து பாத்தீங்கன்னா மூர்தன்யஷகாரமா மாறி இருக்கு. சதல்ரு அப்படின்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மீனிங் இருக்கு. இதை ஆரம்பிக்கும்போது சொல்ற சதேர் அப்படின்னா என்ன அர்த்தம், சதல்ரு என்ற தாத்துவிற்கு, தாத்துனா வேர் சொல், ரூட்டு சம்ஸ்கிருதத்துல, அந்த தாத்துவிற்கு 3 மீனிங் இருக்கு. விஷரணம் அப்படின்னு முதல் மீனிங். விஷரணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, நாட்டு வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாட்டை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லூஸ் ஆக்கி தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ நிறைய முடிச்சா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, நான் டெய்லி முடிச்ச வைக்கிறது எனக்கு வேலையா போச்சு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நேற்று ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா எதையோ உள்ள நுழைஞ்சி ரொம்ப டைட்டா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு அவுத்துக்கிட்டே இருந்தேன். நானும் பார்த்தேன் ஒண்ணும் முடியல, போங்கடா அப்படின்ட்டு போய் சிசரை கொண்டு வந்து கட் பண்ணியாச்சு, போனா போட்டோம் அப்படின்னு. சம்சாரத்தை அது மாதிரி பண்ண முடியுமா, ஒரு சிஸ்டர் எடுத்து கட் பண்ணிட முடியுமா? சம்சாரத்தை அது மாதிரி கட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எரேஸ் பட்டனை போட்டு ஒரே ஒரு எரேஸ்ன்னு போட்டா போதும், எல்லாம் எரேஸ் ஆயிர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த சம்சாரம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பாடம் படிக்க ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எதுவும் ஆக மாட்டேங்குது சாமி அப்படின்னா, எத்தனை கோடி ஜென்மமா நம்ம இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி தண்ணி ஊற்றி வளர்த்து இதெல்லாம் உரம்லாம் போட்டு ஃபெர்டிலைசர்லாம் போட்டு நல்லா வளர்த்து வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் 6 மாசம் 3 வருஷம் 4 வருஷத்துலயே நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒர்க் பண்றது நமக்கு தெரியும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பலன் கிடைக்காது. அப்ப முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சம்சார முடிச்சுக்கள் லூஸ் ஆகிறது அப்படின்னு பேர். இந்த சம்சார முடிச்சுக்கள் முதல்ல லூஸ் ஆனாதான் அதை அவுத்து நம்ம என்ன பண்ண ரிலீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நான் இந்த தேகம் என்ன பண்ணிட்டேன், ஸ்தூல தேகம் நான் நல்லா டைட்டா போட்டு ஒரு நாட்டு போட்டு வச்சுட்டேன். நான் சூக்ஷ்ம தேகம் அது ஒரு நாட்டு போட்டேன். நான் காரண தேகம் அதையும் நாட்டு போட்டேன். இது மூணு நாட்டுன்னு நம்ம சொல்றோம். இந்த 3 நாட்டுக்கு மேல என்ன தெரியுங்களா இருக்கு,
வேற என்ன நாட்டு போட்டு வச்சிருக்கோம் நம்ம? பந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? ஆஷாபாஷ சதைர்பத்தஹ காமக்ரோத பராயணாக. நம்ம 16வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஸ்லோகம் அது ஆஷாபாஷ சதைர்பத்தஹ. 16வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் பக்கத்துல போட்டுங்க, விசரணம் பக்கத்துல போட்டுங்க. மொத்தம் முடிச்சுக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 முடிச்சு. ஆனா வாஸ்தவ 3 முடிச்சு இல்லாம அந்த 3 முடிச்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட முடிச்சுகளை போட்டு வச்சிருக்கோம். எத்தனை முடிச்சு சுவாமி? ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான். இந்த மூணு முடிச்சும் எங்க இருக்கு? இப்ப ஜாகிரத அவஸ்தையில 3 முடிச்சும் இருக்கு. நான் ஸ்தூல தேகம், இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் இருக்கு, 17 தத்துவங்கள். ஸ்தூல தேகம் பஞ்சபூத்தங்களால் ஆனது. இந்த பஞ்சபூத்தங்களால் ஆன தேகத்தை நான் நினைக்கிறேன்ல, கட்டி வச்சிருக்கா. ஆமா, இதை விட்டுட்டு இருங்க பார்க்கலாம். இதை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு என்னால இந்த பாடியை கொஞ்சம் பார்த்துங்க, அப்படியே கொஞ்சம் ஊர் சுத்திக்கு வரேன்னு போக முடியுமா? பேய் ஆனா போகலாம், பேய் வந்து வேணா போக முடியும், நம்ம போக முடியாதுல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டுட்டு என்னால சுதந்திரமா எங்கேயுமே போக முடியல. ஏன் சாமி? கூடயே வருது. அதுக்கு பேர் தான் நாட்டு போட்டு வச்சிருக்கோம் ஸ்தூல தேகம், பஞ்சபூத்தங்களால் ஆன ஸ்தூல தேகம். இதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் 15 ஆச்சா. அதுக்கப்புறம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் மொத்தத்தில் ஆச்சு 19 ஆச்சு. இது 4. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் 15, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, மொத்தம் 19. அதை 2ஆ சுருக்குனீங்கன்னா என்ன பண்ணலாம்? மனம் புத்தின்னு மட்டும் சொல்லுங்க, சித்தத்தையும் அகங்காரத்தையும் மனசுலையும் புத்தின்னு தூக்கி போட்டுருங்க. மனசுல வந்து சித்தத்தை போட்டுருங்க, புத்தியில வந்து அகங்காரத்தை போட்டுருங்க. ரெண்டு கம்மியாயிடும். 17 தத்துவங்கள். அப்ப 17 தத்துவங்களுக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு பேரு. இந்த சூக்ஷ்ம தேகம் இதை விட்டுட்டு இருக்கலாமா? நம்ம இருக்க முடியுதா? என் மனசு விடவே முடியல. எங்க போனாலும் என் மனசு கூடயே வந்துகிட்டு இருக்கேன், என் பிராணன் கூடயே வந்துகிட்டு இருக்கேன். அப்ப நான் இந்த 17 தத்துவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா விடவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகமா இருக்கிற 17 தத்துவங்களுக்கும் எனக்கும் ஒரு நாட்டு போட்டு வச்சிருக்கு, நல்லா முடிச்சு போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒன்றையும் அறியவில்லை. இந்த ஒன்னும் அறியலன்றதை விட்டுட்டு தனியா தூங்க பார்க்கலாம். நான் ஒன்றையும் அறியவில்லை. இருட்டாயிருதா? ஒரே இருட்டா, டார்க்னஸ் வந்துருது. தூங்க போனா டார்க்னஸ் வந்துருது. அப்ப அந்த டார்க்னஸை விட்டுட்டு இருங்க பார்க்கலாம். ஒன்னும் தெரியலன்றதை விட்டுட்டு இருங்க, இருக்க முடியல. யார் தூங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் அந்த அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு விடாம நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இருட்டோட ஆலிங்கனம் பண்ணிட்டு நிக்கிறோம். நல்ல டைட்டா கட்டி பிடிச்சுதான் தூங்குறோம். இந்த குழந்தைங்க எல்லாம் பில்லோவை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? டெய்லி அஜ்ஞானத்தோட நல்லா கட்டி பிடிச்சி விடாம படுத்து தூங்கிட்டு இருக்கோம். விட முடியலையே என்னைக்காவது. அப்ப 3 தேகங்களும் இப்ப நமக்கு எங்க இருக்கு? ஜாகிரத அவஸ்தையில இருக்கு. தேகத்துக்குள்ளார சூக்ஷ்ம தேகம், சூக்ஷ்ம தேகத்துக்குள்ளார காரண தேகம். 3 தேகங்களும் ஜாகிரத அவஸ்தையில 3 முடிச்சோட இருக்கணும். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு 3 கிரந்திகள் சொல்றோம். இந்த 3 முடிச்சும் கூடவே இந்த 3த்தையும் நான் நினைக்கிறதுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சொந்தம், பந்தம், பேர பிள்ளைகள், அது இது, பதவி, அது இது, என்னை பத்தின ஏகப்பட்ட விஷயங்களை, ஏகப்பட்ட ஆசைகளையும் பாசங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆஷா பாஷ சதைர்பத்தாக. நம்ம எல்லாம் ஆஷா பாசங்கள், நூற்றுக்கணக்கான ஆஷா பாசங்களால 1ஆ 2ஆ ஏகப்பட்டது வெரைட்டியா வச்சிருக்கோம். எல்லாமே நாட்டு போட்டு வச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன், வாங்கச்சி வந்து திருவண்ணாமலையில வந்துருங்க சாமி, ஒய்ஃப் விட்டு வர முடியாது சாமி. அப்ப என்ன அர்த்தம்? தேகத்தை விட்டுட்டு இருக்க முடியாது எப்படியோ அதே மாதிரி ஒய்ஃபை விட்டுட்டு இருக்க முடியாது. எப்ப போனாலும் 2 டிக்கெட்டு. அப்படிதானே கிரகஸ்தர்களுக்கு? தானே கல்யாணம் பண்ணோன்னா ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுலரா இருக்கும் போது 1 டிக்கெட்டு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் 2 டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் 2 டிக்கெட்டு. அதுக்கப்புறம் 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் 3 டிக்கெட், அதுக்கப்புறம் 4 டிக்கெட் ஆயிருது, 5 டிக்கெட் ஆயிருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுது. எப்பவுமே யாராவது தனியா நினைச்சிருக்கீங்களா உங்களை? புருஷர்கள்லாம் இது மாதிரி யோசிப்பாங்க.
ஸ்திரீகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புருஷன் 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 புருஷன், எப்ப பார்த்தாலும் புருஷன் தான் நினைப்புல இருக்கும். புருஷன், அதுக்கப்புறம் குழந்தைங்க 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 குழந்தைங்க. இந்த நினைப்பு இல்லாம உங்களால இருக்க முடியுதா? யோசிக்க பார்க்கலாம். தனியா யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? தனியா நானும் யோசனை வந்துச்சா? வரல. நானும் யோசிக்கும் போதே வந்துடுறாங்க, 4-5 டிக்கெட்லாம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கொடுக்க அம்மா அப்பா கொடுக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா கோண்டு அப்பா கோண்டுலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை எப்பவுமே நினைக்கிறது, ஐயோ அம்மா 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 அம்மா. ஆஷா பாஷ சதைர் பத்த. காலையில போகும்போது கிளாஸ்க்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் ஏதோ முதல் ஜென்மத்துல என் பிள்ளையா பிறந்துட்டு வந்தாவே நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கான். மடியில வந்து படுத்துக்கிறான். வண்டியில போனா வண்டியில வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஏறிக்கிறான். அவன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தூரத்துல 1 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய் இறக்கி ஒண்ணு, திரும்ப 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விடணும். அவன் வந்து பாத்தீங்கன்னா மடியில படுத்துப்பான். பெட் அனிமல்ஸ் மேல இருக்கிற மோகம் இருக்கு. என்ன மோகம்! ஆஷா பாஷ சதைர். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரம்ம வித்யாவை அபியாசம் பண்ண 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 என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, முதல் காரியம் விஷரணம் அப்படின்றது நடக்கும். விஷரணம்னா இந்த நூற்றுக்கணக்கான ஆஷா பாஷங்கள் நாட்டு பத்தம்னு பேர், நல்லா பந்தப்பட்டது, முடிச்சு போட்டது, இதெல்லாம் லூஸ் ஆகும். முதல்ல எடுத்தோடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் கை வைக்க முடியாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் ஒரு 3-4 வருஷம் பாடம் கேட்டவங்களுக்கு என்னென்னலாம் லாஸ் ஆயிருக்கு, லூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. லாஸும் லூஸ் ரெண்டு ஒண்ணுதான். மெதுவா 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 ஒரு தளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எது? ஆஷா பாஷங்கள் எல்லாம் நியூட்ரல் ஆகிட்டே போகும், தளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும். இது முதல் காரியம். இதுதான் சிம்டம்ஸ். எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எனக்கு பிரம்மமே அடையலையா அப்படின்னா, எடுத்தோன்னு பிரம்மம் அடைய முடியாதுங்க. உபனிஷத்தோட அர்த்தத்தோட இதே அதுதான். முதல் தளர்ச்சி அடைஞ்சு விஷரண. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னது? அடைதல். பிரம்ம வித்யா அடையிறது, பிரம்ம வித்யாவை அடைதல். அதுக்கப்புறம் முடிவுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த சம்சாரம் அவசாதனம், நாசம் அடைதல். அப்ப முதல்ல தளர்ச்சி அடைகிறது, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம வித்யாவை அடையிறது குருநாதர் மூலமா, மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரம் நாசத்தை அடைதல். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அந்த சதல்ரூன்ற தாத்துக்கு அர்த்தம். இத வந்து வேற மாதிரி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? முதல் இந்த மீனிங்க பாருங்க எப்படின்னு. முதல்ல தளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்ன பண்ணணும்? நிஷ்காமிய கர்ம யோகம் பண்றோம், கூட வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் பண்றோம். லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம் நிஷ்காம கர்ம யோகம் பண்றவங்களுக்கும் ஈஸ்வர உபாசனை சகுண பிரம்ம உபாசனை பண்றவங்களுக்கும் அந்த தளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா தளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். கர்ம பந்தங்கள்லாம் மெதுவா மெதுவா தளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட பயனா என்ன கிடைக்கும்? பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதரை உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுவார். காட்டின மாத்திரத்துல குருவை அடைதல் ரெண்டாவது. முதல்ல கர்மயோகத்தினாலையும் உபாசனையினாலையும் தளர்ச்சி அடைதல் கர்ம பந்தங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கத்தின்றதுக்கு அர்த்தம் அடைதல். அடைதல்னா யார் எடுக்கணும்? குருவை அடைதல். குருவை அடைஞ்சா என்ன பண்ணணும்? விபூதி கொடுப்பாரோ குரு? ஆசீர்வாதம் பண்ணி விபூதி கொடுப்பாரோ சௌக்கியமா இருங்க அப்படின்னு? இல்ல. குருன்றதுக்கு அர்த்தமே ஞானத்தை கொடுப்பார். குருட்ட போறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் எதுக்கு அப்படின்னா, ஆசீர்வாதமே அனுகிரகமே. என்ன அனுகிரகம்? விபூதி கொடுத்து அனுகிரகம் பண்றது இல்லை, ஞானத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றது. அப்போ ஞானத்தை அடைதல், குருவை அடைதல், ஞானத்தை அடைதல். இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்சாரம் நாசத்தை அடைதல், அவசாதனம். அப்போ விஷரணம் கதி அவசாதனம் இந்த ரூட்ல சொல்லுவோம். இது ஒரு மெத்தட். இன்னைக்கு நம்ம ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் தெரியுங்களா? நமக்கு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா கத்திய முதல்ல போடுங்க. கத்திய போட்டு சொன்னீங்க அப்படின்னா முதல்ல குருவை அடைதல் அப்படி எடுத்துங்க. கதி முதல்ல கதி அப்படின்றதுக்கு அர்த்தம் குருவை அடைதல். குருவை அடைஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வித்யாவை அடைதல். வித்யாவை அடைஞ்சோன்னு இப்ப நீங்க பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வித்யா வந்துகிட்டே இருக்கு. மெதுவா 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 வித்யா வர 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 எப்படி தீபத்தை வந்து சூரிய உதயம் வர 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 இருட்டு விலகி போயிட்டே இருக்கும். தும்னா வந்துச்சு சூரியன், அப்படி வரவே இல்லைல்ல. சூரியன் வந்து அப்படி வரவே இல்லை. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா
ஒரு 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா பிரகாசம் ஆயிடும், ஃபுல்லா வெளிச்சம் ஆயிடும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருள் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வர 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 இருள் விலகுதோ, அதே மாதிரி இந்த பிரம்ம வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண இந்த சம்சாரத்துல இருந்த அந்த ரொம்ப டைட்டா நம்ம கட்டி வச்சிருந்ததுல அது மெதுவா என்ன ஆகும், லூஸ் ஆகும். விஷரணம் அடைஞ்சு கடைசியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நாசத்தை அடையும், அவசாதனம். அப்ப முதல்ல கதி, 2வது விஷரணம், 3வது வந்து பாத்தீங்கன்னா அவசாதனம், இப்படி சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷரணத்துக்கு மீனிங்கே வந்து பாத்தீங்கன்னா தளர்தல்னு சொல்லல. இதுல தளர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் காரியம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நிஷ்காமி கர்மயோகம், அதுக்கப்புறம் உபாசனா சொன்னோம்ல. அது எங்க சாமி உபனிஷத்துல வந்துச்சு அப்படின்னா அதையும் மீனிங் இங்க எடுக்க போறாரு ஆச்சாரியா, சொல்ல போறாரு. உபாசனைக்கு பேரும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம வித்யா, இது உபனிஷத்துன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தளர்ச்சி அடைதல் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணோம், கர்ம யோகத்தையும் உபாசனையும் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இப்ப ஆச்சாரியர் சொல்றாரு இது கூட அப்போ என்னது சதல்ரு தாத்துன்றது மெயின் பார்ட்டு. அந்த சதல்ருல வந்து சத்து மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப முன்னாடி அதுக்கு முன்னாடி உப நீன்னு போடுறீங்க. இந்த உப நீன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா, உபன்றதுக்கு அர்த்தம் சமீபம் அப்படின்னு அர்த்தம். உபன்னா என்ன அர்த்தம், சமீபம். யாரோட சமீபம், குருவோட சமீபம் சென்று, குருக்கு பக்கத்துல போய். நீக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மீனிங் சொல்றோம். நீக்கு அர்த்தம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயேன, நிச்சயமா, சாலிடா, கன்விக்ஷனா. அதுக்கப்புறம் நிதராம் அப்படின்னு 2வது மீனிங். நிதராம்னா நைரந்தரியமாக, நிரந்தரமா, தொடர்ந்து, கண்டினியூஸ்லி வந்து பாத்தீங்கன்னா 2வது நீ. நீக்கு 2 மீனிங், நிச்சயமா, கண்டினியூஸா. ஒரு இது பண்ணிக்கணும், கை குறிக்கணும், சாமியோட ஒரு ஒப்பந்தம், டீல் போட்டுக்கணும். சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா செத்தாலும் நீங்க தான் சாமி என்னோட குரு, உங்களோட வித்யால இருந்து நான் பிரியவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சம்சாரத்தை நாசம் பண்ற வரைக்கும் நான் உங்க கூட டிராவல் பண்ணுவேன்னு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வந்து சம்சாரம் நாசமாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அந்த நிச்சயமா தொடர்ந்து இதை சேவிக்கும் போது ஷதல்ரு தாத்து என்ன பண்ணும், முதல்ல ஞானத்தை அடைய பண்ணும் கதி, 2வது தளர்ச்சி அடையும் சம்சாரம், 3வது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் நாசத்தை அடையும். அதனால இந்த வித்யாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம வித்யாக்கு பேரு உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபனிஷத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்த மாதிரியே ஒரு சஃபிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கிளிப்னு பேரு, மொத்தமும் இல்லாம போயிடும், வந்துட்டு அது இல்லாம போயிடும். அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேணா, விட்டுருங்க. கிளிப்னு ஒரு பிரத்தியம், அந்தஸ்ய அதோட எண்டுல வந்துட்டு ரூபம், அதோட ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் அப்படின்னு பேரு. உபனிஷத் சப்தேனச்ச, உபனிஷத் என்ற சப்தத்தினால் வியாச்சித்யாசித கிரந்த பிரதிபாத்திய வேத்திய வஸ்து விஷயா வித்யா உச்சியதே. இந்த உபனிஷத் சப்தத்தினால நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா வியாச்சித்யாசித, நான் விசாரம் பண்றதுக்கு, வியாக்கியானம் பண்றதுக்கு இச்சைப்படுகின்ற விஷயம் எது, இந்த கிரந்தத்தை வச்சு நம்ம எதை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆசைப்படுறோம், பிரம்மத்தை பத்தி. பிரம்மத்தை பத்தி தான் சொல்றது இந்த கிரந்தம். அப்போ உபனிஷத் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னா பிரம்மத்தை சொல்லுது. அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை தான் கிரந்த பிரதிபாத்திய வேத்திய வஸ்து. இந்த கிரந்தம், இந்த உபனிஷத்துங்கிற கிரந்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. உபனிஷத்தோட விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். பிரம்மம் தான் இதுக்கு விஷயம். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வேத்திய வஸ்து. நம்மளால அறிந்து கொள்ள யோக்கியமான வஸ்து எது அப்படின்னா அதுதான். அப்போ இந்த உபனிஷத்தினால சொல்ல விருப்பப்படுற விஷயம் பிரம்மம். இந்த உபனிஷத் இந்த கிரந்தத்தோட எஸ்டாப்ளிஷ் பண்ற விஷயம் பிரம்மம். நம்ம அறிய வேண்டிய விஷயமும் பிரம்மம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை பத்தின விஷயம்தான் வித்யா என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிரம்மத்தை பத்தின எஜுகேஷன், அந்த பிரம்மத்தை பத்தின எஜுகேஷனுக்கு என்ன பேரோ, ஞானத்துக்கு என்ன பேரோ அதுதான் வித்யா என்று சொல்லப்படுகிறது. அப்ப வித்யா இஸ் ஈக்வல் டு பிரம்ம வித்யா, பிரம்மத்தை பத்தின எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எடுத்தோட கேன புனர் அர்த்த யோகேன உபனிஷத் சப்தேன
வித்யா உச்சியத்தை இது உச்சியதே. இப்ப ஆச்சாரியர் கட்டோபனிஷத்துல என்ன பண்றாருன்னா கொஞ்சம் வியாக்கியானம் பண்றாரு. ஏன் உபனிஷத்துன்னு ஏன் பேர் வந்துச்சு? கொஞ்சம் 3 சொன்னீங்கல்ல, உப நீ சத்து, இதை 3 சப்தங்கள் சொல்லியிருக்கீங்களே, எந்தெந்த அர்த்தத்தோட அதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? அதுக்கு அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கே, 3த்துக்கும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு, எப்படி கனெக்ட் ஆகி ஒரு சப்தம் ஆகுது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை பத்தி இனி சொல்ல போகுது. என்னது? ஏ முமுக்ஷவோ, முக்கியமான வார்த்தை. நான் இன்னைக்கு காலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத காலேஜில் இருந்து எனக்கு அப்பப்போ ஃபேஸ்புக் அது இதெல்லாம் நிறைய பேர் போட்டு வச்சிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாக வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத காலேஜ்லேருந்து ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அபத்தமாக பேசுகிறாங்க. அபத்தம்னா அபத்தம், அவ்வளோ அபத்தம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுக்கள் இல்லை, அகாடமிக்காக படித்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து முமுக்ஷுவா இருந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஸ்காலரா இருந்து வேதாந்தத்தை படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்டே ஆகாது, பெரிய ப்ராப்ளம். இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுக்ஷுவா இருந்து இந்த பாடம் எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்காலரா இருந்து பாடம் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சுவாமினா, முமுக்ஷு நான் தன்னிலேயே இருந்து இந்த வித்யா பாடம் எடுப்பான். ஸ்காலர் என்ன பண்ணுவாருன்னா ஆப்ஜெக்டாவே வச்சு பாடம் எடுத்துட்டு இருப்பார். இதான் வித்தியாசம். நான் இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தேன். ஒரு 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 ஏதோ ஒரு ப்ரோக்ராம். அதில் ப்ரோக்ராமில் 1.25 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்பீச் நடந்துகிட்டு இருக்கு. சம்ஸ்கிருத காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் பேசுகிறார், மயிலாப்பூர் காலேஜில். அப்போ வந்து பார்த்தேன், எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா, நம்மளோட எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னா அவங்க கனெக்டே ஆக மாட்டேன்றாங்க. அதனால தான் முக்கியமானது வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபனிஷத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணுன்ற ஒரு துக்கம் வந்திருக்கணும். நான் சொல்ல வரம் எது தெரியுங்களா? நம்ம எல்லாத்துக்கும் வரம் நல்லா தெரியுங்க. சம்சாரத்துல பகவான் கொடுக்குற வரதானம் எது தெரியுங்களா உங்களுக்கு? பெயின், வலி. வலி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அதிகமான வலியும் அதிகமான பெயினும் வந்து கொஞ்சம் புத்தியும் சரியா வேலை செஞ்சதுன்னு வச்சுங்களேன், முமுட்சுத்துவம் பத்தி. ஐயோ என்னடா அது மாட்டிக்கிட்டு இருக்குமே, ஐயோ சாமி காப்பாத்து சாமி அப்படின்னு, இந்த சம்சாரம் வேணாம் எனக்கு அப்படின்னு எவனுக்கு ஒரு எண்ணம் வருதோ அவனுக்கு என்ன பேரு? முமுக்ஷு அப்படின்னு பேரு. அதான் இங்க சொல்றாரு, ஏ முமுக்ஷவோ, எந்த முமுக்ஷுக்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் ஒரு விசேஷனம் போடுறோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னா, முமுக்ஷு இல்லாதவங்களா இருந்தாலும் இதை படிப்பாங்க. நிறைய பேர் இந்தியா ஃபுல்லா படிக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டித்யம் கிடைக்கும், கண்டிஷன் அப்ளை பண்ண மாட்டாங்க. முமுக்ஷுவா இருக்கிறவன் நோய் குணமாகணும்னு இருக்கவன் பத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ணுவான். நோய் குணமாகணும் அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயே இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு பத்தியம் இருக்க போறேன்? எனக்கு வலியே இல்லை, மருந்தே சாப்பிட மாட்டேன், பத்தியமும் இருக்க மாட்டேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் பத்தியம் இருப்பா? சிமிச்சேச்சு பத்தியம் சொல்லுமா? பத்தியம். அப்ப பத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முமுக்ஷு இருப்பான். ஏன்னா அவனுக்கு பெயின், தலையில தீ பிடிச்ச மாதிரி இருப்பான். அப்போ முமுக்ஷுக்கும் மற்றவங்களுக்கும் இதான் டிஃபரன்ஸ். அப்ளை பண்ணுவான், இன்னொருத்தான் அப்ளை பண்ண மாட்டான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யோ முமுக்ஷவக, எந்த முமுக்ஷுக்கள் திருஷ்ட ஆனுசிரவிக்க விஷய வித்ருஷ்ணஹா. முமுக்ஷுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு முண்டைக்கோப்பனிஷத் சொல்லுது, தலையில தீ பிடிச்சிக்கிச்சு. தலையிலெல்லாம் வேணாங்க, தலையிலெல்லாம் ஒன்றும் வேணாம். நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ணேன், பூத்தநாராயணன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சனிக்கிழமை, நல்ல க்ரௌடு, ரொம்ப க்ரௌடு. நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன். சாமி வெளியில் நின்று கூட்டெல்லாம் போட்டோம். அப்புறம் நம்ம போய் வடமாலை போட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஓரமாக நின்றுட்டு இருந்த பாருங்க. யாரோ ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு விளக்கு தீபம் போட்டு வச்சுட்டு போயிடுச்சு. நான் நிற்கும் போது அந்த விளக்குலாம் இல்லை. நான் அந்த அம்மா கொஞ்சமாக சொல்ல வேணாம், சாமி நான் பின்னாடி விளக்கு போட்டுருக்கேன் பார்த்துருந்தீங்க அப்படின்னு. அது பாட்டுக்கு விளக்கு போட்டு போயிடுச்சு. இந்த அங்க வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாட்டுருச்சு. பாட்டு இந்த தீ பிடிச்சதோட வீடியோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். தீ பிடிச்சு ஏதோ ஸ்மெல் வருது, நான் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கேன். எங்கேயோ ஏதோ கருகுது போல இருக்கு, ஏதோ ஸ்மெல் வருது, ஏதோ ஸ்மெல் வருது. எங்க இருந்து வருது? எனக்கு கீழே இருந்துதான், என்னோட வேட்டி தான் பிடிச்சிருக்கு, அங்க வஸ்திரம் தான். நான் பாட்டுக்கு மோந்து பாக்குறேன், எங்கேயோ ஸ்மெல் வருது, இந்த நேரத்துல ஏதோ ஸ்மெல் வருது, எங்கேயோ பத்திக்கிட்டு இருக்கு போல இருக்கு ஏதோ அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டே இருக்க. திடீர்னு இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா சரசர சரசரன்னு கொஞ்சம் பத்திரோட அங்கவஸ்திரம் வேகமா எரிய ஆரம்பிச்சிருங்க. வேகமா எரிய ஆரம்பிச்சோம். இந்த இன்னும் அந்த காயமே போகுது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பா வந்து பாத்தீங்கன்னா பத்திச்சு. சட சடன்னு
அந்த சமயத்துல சாமி 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 வாங்க சாமி, நல்ல ஒரு ஃபீஸ்ட் இருக்கு சாமி, ஐயோ நெருப்பு இருக்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சாமி, வாங்க ஒரு நல்ல ஒரு பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னா போமா? சாமி உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் சாமி, மாலை மரியாதைலாம் பண்ணணும் சாமி, வாங்க சாமி அப்படின்னு இருக்கா. ஐயோ தீ பிடிச்சிக்கிச்சியா, தீ பிடிச்சிருக்கா, அதை அணைக்காம என்ன சாமி ஆரத்தி காட்டுறாங்க பாத்துங்க சாமி, ஆரத்தியாவது மண்ணாங்கட்டியாவது, தீ பிடிச்சிருக்கியா? எனக்கு அப்பதான் தெரிஞ்சது என்னோட கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா ரொம்ப கிளியரா தான் இருந்தேன். நல்லா வந்து பொறுமையா வந்து மற்றவங்க எல்லாம் பதறினாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா பதறாம அதை என்ன பண்ணணுமோ அணைக்கிறத அணைச்சாச்சு. ஆனா அந்த அந்த டைம் நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன ஏது சுத்தி எனக்கு என்ன நடக்குது ஒன்னும் தெரியல. எனக்கு தீய அணைக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும் போச்சு மொத்தமா பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள பத்திட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட முதல் முயற்சி வேற எந்த பக்கமும் கவனம் போகாம தீய அணைக்கிறதுல மட்டும் எப்படி போக்கஸ்டா இருக்கோ, இதான் முமுக்ஷுவோட தலையில தீ பிடிச்சவனோட விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த ஜென்மத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், திரும்ப பிறக்க கூடாது. ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சகிக்க முடியல என்னால. கைவழி நவனியத்தை சொல்லும், வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி. இந்த மண்புழுவை தூக்கி வெயில்ல போட்டீங்க அப்படின்னா, அதுவும் நல்லா சிமெண்ட் தரையில போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஸ்கின்னே இல்லை, மேல ஸ்கின்னு உள்ள ஸ்கின்ல ஒரே ஸ்கின் தான் அதுக்கு. ஐயோ பாவம் துடிக்கும், அப்படியே கிடந்து குதிக்கும், தாங்க முடிய செத்து போயிடும், அவ்வளவுதான். அப்ப வெயில்ல வந்து பட்டோன்னு அந்த புழு எப்படி துடிக்குதோ அது மாதிரி ஒருத்தருக்கு உத்தமமான தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்கிறதுன்னு பேரு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாம் ஜி அதை பண்ணலாம்னு எங்கேயாவது போக்கஸ் வந்து வேற பக்கம் திரும்புமா? அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்கிறவன் எப்படியாவது தீய அணைச்சா போதும்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது எப்படியோ. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது முண்டக்கோ பிடிச்சதோடது, நம்ம வேட்டியில பிடிச்ச தீயவே அணைக்கும் போதே மற்ற கவனம் எல்லாம் போய் இதுலதான் கவனம் ஃபுல்லா வருது. தலையில தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாருக்கும் தீக்காயம் பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வஸ்திரம் ஏதாவது எரிஞ்சு தீக்காயம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயம் ஆறுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெயின் ஆரம்பிச்சு. அது வேகம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பதான் நினைச்சேன், தீ பிடிச்சிக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேகம். ஏன்னா ஈஸியா பண்ணிருக்கலாமே, ஏன் அணைச்சிருக்கலாமே, போய் தண்ணி எடுத்து ஊத்திருக்கலாம். அதெல்லாம் அவ்வளவு வேகமெல்லாம் பண்ண முடியாது. தீ அவ்வளவு அதை காட்டிலும் வேகம், நம்ம நினைக்கிறத காட்டிலும் தீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கு. அப்போ உடம்ப துணியில பிடிச்சாவே அப்படின்னா தலையில பிடிச்ச தீ எப்படி ஆகும்? தலையில ஒருத்தருக்கு தீ பிடிச்சா என்ன ஆகும்? தீவிர வைராக்கியம். அப்படி அவனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு தீவிர வைராக்கியம் ஒரு ஜென்மத்துல வரும். இப்ப நான் வந்து ஏன் சாமி ஒரு டீட்டெயிலா பேசுறீங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்துல இல்லை, ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது என்ன ஆயிடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தீவிர வைராக்கியம் வரும். அப்படி தீவிர வைராக்கியம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, திருஷ்டனா என்ன அர்த்தம்? திருஷ்டனா பார்க்கப்பட்டன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, சோசியல் மீடியா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்து மூலமா நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த உலகம் ஃபுல்லா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். போக விஷயங்கள், எல்லா போக விஷயங்கள்லையும் கூடவே ஆனுஷ்ரவிக்க விஷயம், திருஷ்ட விஷயம்னா இப்ப நம்மளால் அறியப்பட்ட இந்த உலக விஷயங்கள். ஆனுஷ்ரவிக்க அப்படின்னா வேதத்துக்கு பேரு அனுஷ்ரவிக்கன்னு பேரு. வேதத்து மூலமா அறியப்பட்ட பரலோக விஷயங்கள். திரோத்தமா இருப்பாங்களா? நயன்தாராவோட ரொம்ப அழகா இருப்பாங்களாம். ஓ, நயன்தாராவோட அழகா இருப்பாங்க. திரோத்தமா எப்படின்னா தில்லுலயும் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான அழகம். ஐயோ சந்தன ஒளியுமா? அப்போ சந்தன ஒளியும் போல இருக்குன்னா ஸ்மெல்லே வராது, வேர்வையே வராது போல இருக்கு. அப்ப சந்தனம் ஒவ்வொரு மயிர்கால்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தனமா ஸ்மெல்லா வரும் போல இருக்கு. அப்போ குளிச்சா வந்து தீர்த்தமா எடுத்து நம்மள குடிச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் அப்படி பண்ண முடியாது இல்ல. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டு வச்சுங்க, திரோத்தம்மா, ரம்பா, ஊர்வசி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. 3 பேர் தான் சொல்லியிருக்கு. இன்னும் அநேக அப்சர ஸ்திரீகள் இருக்காங்க நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இங்க என்ன கர்மம் பண்றோமோ ஜன்னத்துன்னு இவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா? முஸ்லிம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிகாத்து பண்றது. ஏன் தெரியுங்களா? இங்க ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இல்லாத ஒரு ஆளை நீங்க கொன்னுனீங்க அப்படின்னா ஜன்னத்துல போய் என்ன கிடைக்கும்? 7 பெண்கள் கிடைப்பாங்க, அப்சர ஸ்திரீ. நம்ம சொர்க்கத்துல இருக்கிறது தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க இங்க இருக்கிற சுகத்தை காட்டிலும் பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் காமபோகம். வேற எதுவும் மியூசிக்கு, டான்ஸ் பார்ட்டி, அப்புறம் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீ போகம், இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இங்க இருந்து அங்க போய் அடையிறது. அப்ப இந்த லோக சுகம் அதே மாதிரி பரலோக சுகம், இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வித்ருஷ்ணஹா விகத திருஷ்ணஹா, கிருஷ்ண இல்லாதவர்களாக, விகத திருஷ்ணாகா சந்தகா, ஆசை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு. அப்ப ஆசை வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அந்த ஆசை மெதுவா மெதுவா எப்படி போகும் சுவாமி அப்படின்னா, நிஷ்காமிய கர்ம நிஷ்கானம், பகவான் மேல நல்லா பிரீத்தியோட இருந்து 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 உபாசனா, இந்த ரெண்டுத்தையும் நிஷ்காமியமா பண்ணாதான், கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமா பண்ண பண்ண உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, வெளியில கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய பேமெண்ட் கொடுத்து வெளியில இருக்க சுகத்தை அடைகிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம். நம்ம கொடுக்குற சுகத்துக்கெல்லாம் பேமெண்ட் ரொம்ப அதிகம். எல்லா சுகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைகிற எல்லா சுகத்துக்கும் ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம். மொத்தம் ஜீவனமே இல்லாம போயிடுது. அது உள்ளுக்குள்ளார சுவாமியோட ஒரு நினைப்புலயே உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஆனந்தமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஆனந்தத்தை ஒருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், வெளியில இருக்கிற ஆனந்தம் வேணாம், எனக்கு உள்ள இருக்கிற ஈஸ்வர ஆனந்தம் தான் வேணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், வெளியில இருக்கிற விஷயங்கள்ல வைராக்கியத்தை அடைவான். அப்ப அப்படி வைராக்கியத்தை அடைஞ்சவன் என்ன பண்றான், உபனிஷத் சப்த வாச்சியாம், உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய சப்தம் இருக்குல்ல, அது வாச்சகம். அந்த வாச்சகத்தோட அர்த்தம் எதுவோ அது பக்ஷியமான லட்சணானாம் வித்யா. இனி சொல்லப்படக்கூடிய இந்த உபனிஷத்துல பிரம்மத்தை பத்தி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்ல போறோம். அந்த பிரம்மத்தை பத்தி என்ன பண்றது அப்படின்னா, அந்த பிரம்ம வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா வித்யாம் உபசத்ய, உபசத்ய உபக்கு மீனிங் சொல்ல ஆரம்பிக்க, உபனிஷத்துக்கு மீனிங் சொல்ல ஆரம்பிக்கிறார். உபன்றதுக்கு அர்த்தம் உபசத்ய, உபசத்தியன்னு அர்த்தம் உபகம்ய, பக்கத்துல போய். அந்த பிரம்ம வித்யாவை பக்கத்துல போய், யார் பக்கத்துல போய் அப்படின்னா குருவோட பக்கத்துல போய் கூட வந்து தத்து நிஷ்டத்தையா, அவர் சொல்ற அந்த பிரம்ம வித்யா இருக்குல்ல, அந்த நிஷ்டையோட, நிஷ்டன் என்ன அர்த்தம், நித்தராம் திஷ்டதி, தொடர்ந்து நிக்கிறது. குருநாதர் சொல்ற பாடத்துல வந்து சிரவணத்துல நல்லா நிக்கிறது, மனநத்துல நல்லா நிக்கிறது, நிஷ்டையோட. அதுக்கப்புறம் நிச்சயேன சீலயந்தி, தொடர்ந்து யாரு சேவிக்கின்றார்களோ, தொடர்ந்து வந்து நம்ம சொல்றோம்ல, ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். ஒரு டாக்டர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து இந்த இது இருக்குல்ல சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, அவர்கிட்ட டாக்டர்கிட்ட போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு அலர்ஜி ஜி அப்படின்ட்டு. நல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, ஒரு சாமி கொஞ்சம் மெடிசின் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பரவாயில்லையாண்ணா. சரி சொல்லுங்க ஜி அப்படின்ட்டு ஒரு 2500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் எழுதிட்டேன். எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நாளைக்கு தான், 10 நாளைக்கு மெடிசன். ஒரு கோர்ஸ் அவர் சொன்னார், ஒரு கோர்ஸ் சாமி 10 நாளைக்கு 2000 சுத்தமா 3000 சுத்தமா. ஸோ ஒரு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை மட்டும் 400 ரூபாய் எவ்வளோ ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நாள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு விட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னார், சுவாமி ஒழுங்காக 10 நாள் மெடிசன், 10 நாள் மெடிசன் சாப்பிட்டு திரும்ப வாங்கிட்டு வரணும் அப்படின்னா. சரிஞ்சு வரஞ்சி, நம்ம தான் ரொம்ப யோக்கியமாச்சு. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் டேப்லெட் சாப்பிட்டோன்னே சூப்பர் ஆயிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, மெடிசின் சொன்னீங்கன்னா சாப்பிட மாட்டேன். வேற ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா இது சாப்பிட்ற ஐட்டம் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை மாத்திரை வேணால் சாப்பிடுவேன். இது மெடிசின் சொல்லி எதையாவது, இப்போ நாதபிரம்ம சொல்லுவார், சுவாமி பாமோகிரானேட் சாப்பிடுங்க சுவாமி ரொம்ப நல்லது அப்படின்னு. அது பாமோகிரானேட் அப்படியே இருக்கும். நீங்க சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 3 நாள் மெடிசன் எடுத்துட்டு அவ்வளவுதான் சரியா போச்சு நமக்கு அப்படின்னு விட்டுட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 நாள் பேசாம இருந்துச்சு. 5ஆவது நாள் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஷ்யூ, ப்ராப்ளம் திரும்ப ஆச்சு. டாக்டர்கிட்ட போனேன். திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவர் பார்க்கறதுக்கு இது கஷ்டம், அவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ மனசில் திட்டுவாருன்னு தெரியும். அதனால அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 10-15 நாள் ஆச்சு, வேற வழியே இல்லை. அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே. திரும்ப அவர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட போனோன்னு மருந்து சாப்பிடல அப்படின்னு. ஆமாம் டாக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும், திரும்ப வந்திருக்கீங்கல்ல, 10 நாள் ஒழுங்கா மருந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டீங்க, இப்போ நடுவில் விட்டீங்கல்ல. ஆமாம் டாக்டர் விட்டுட்டேன். இப்போ பாருங்க, திரும்ப வந்து டோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். திரும்ப கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து தான் திரும்ப கோர்ஸ் ஆரம்பிக்கும்.
நீங்க எங்கேயாவது கோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா, அதனால தான் ஆயுர்வேதிக்கும் இந்த மெடிசின், எந்த மெடிசின் எடுத்தாலும் டாக்டர் சொல்ற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லா. நம்ம எங்கேயாவது நடுவுல விட்டோம் அப்படின்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். 0ல இருந்து 1 2 3 தான் ஆரம்பிக்கணும். 8 நாள் சாப்பிட்டு விட்டா இன்னும் 2 நாள் தானே கம்ப்ளீட் பண்ணலாம், திரும்ப 1ல இருந்து ஆரம்பிங்க. 9 நாள் சாப்பிட்டாலும் திரும்ப 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவர் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புத்தியை சொன்னார். 75 வயசு ஆள் டாக்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னார், இப்ப நான் கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்தே ஆகணும், கம்ப்ளீட்டா எடுங்க. கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சாச்சு. ஒரு சாதாரண பிசிக்கலா இருக்கக்கூடிய ரோகத்துக்கே ஒரு கோர்ஸை வந்து நம்ம சொல்றோமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப் விட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலான இருக்க பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் வந்து திரும்ப அட்டாக் பண்ணுதோ, அதே மாதிரி டிபிக்கும் அதே மாதிரி தாங்க. டிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப மோசமானது வந்து பாத்தீங்கன்னா டிபி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா மாத்திரை சாப்பிடாம, நான் இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல். டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிசின் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ஆகும். டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், டெய்லி போய் போட்டு வரணும். ரொம்ப கஷ்டம். அது வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு டெய்லி போட்டா என்ன ஆகும்? 6 மாசம் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் மெடிசன் விட்டீங்கன்னா 2 வருஷம் ஆகும். டிபியை போய் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும். ரொம்ப ஒஸ்டானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது அப்படின்னா அவித்யா எப்படிப்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாதுங்க. எங்க போனீங்கன்னே தெரியாது, காணா போயிடுவீங்க. இந்த மாயாக்குள்ளார காணா போயிடுவோம். காணா போயிட்டு திரும்ப நமக்கு தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா 4 ஜென்மம் ஆயிருக்கும். இதுதான் இருக்குமா அப்படின்னு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கண்டினியூஸா கோர்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பேரு? நிஷ்டதையா, தொடர்ந்து நிக்கிறதா. எப்படி நிக்கணும்? நிச்சயேன. இதுதான் மோட்ச சாதனம். சிரவணமன நிதித்தியாசனத்தை தவிர்த்துட்டு வேற சொல்யூஷன் இல்லவே இல்லை மோட்சத்துக்கு. தலையில தீ பிடிச்சதுக்கு மருந்து டெய்லி பாடம் கேட்கணும், சிரவண மனனத்தை பண்ணணும் அப்படின்னு ஷீலயந்தி. இந்த வேதாந்தத்தை யாரு சேவனம் பண்றாங்களோ, நிறைய வீக்னஸ் இருக்குல்ல நமக்கு, ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சார் பண்ணாதீங்கன்னு. அப்பப்போ என்ன பண்ணுவோம், மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, மோர் சாதத்துக்கு மாம்பழத்துக்கு என்ன காம்பினேஷன் நினைக்கிறீங்க? உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம், எனக்கு பிரம்மம் வந்து தயிர் சாதம் தான், மோர் சாதம் தான். அந்த பிரம்மத்துக்கு வந்து ஒரு பார்வதி அம்மா மாதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, மாம்பழத்தை கொடுத்தீங்க அப்படின்னா பார்வதி அம்மா மாதிரி. அந்த மோர் சாதமும் பார்வதி அம்மாவா இருக்கிற மாம்பழமும் உள்ள போனா சொர்க்கமோ சொர்க்கம். சுகர் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சுகராவது மண்ணாங்கட்டியாவது, வீக்னஸ் வந்துருதா? இதே மாதிரி நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக கவனக்குறைவுகள்னால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வித்யால இருந்து கொஞ்சம் விலகினோம் அப்படின்னா மாயா ஆக்கிரமிச்சு. அப்ப நல்ல சாலிடா புத்தியில தெரிஞ்சுக்கிட்டு இதுலயே தொடர்ந்து சீலனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, சேவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவித்யாதேகே சம்சார பீஜஸ்ய. அவித்யா அதான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு பீஜம் இது அவித்யா. அவித்யா ஆதேகன்னு இருக்கு. ஆமா, இதேதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்சார பீஜம் இது அவித்யா ஆதின்னு போட்டிருக்குல்ல. ஆதியில எங்கேயோ கேள்விப்பட்டதா இருக்கா? அவித்யாவை முதலாக கொண்டது எது? பஞ்ச கிளேஷங்கள். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். அப்ப அவித்யாவை முதலாக கொண்ட அகங்காரம், அப்புறம் விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம், அதுக்கப்புறம் மரண பயம். இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட பீஜமா இருக்கிறது. இது எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விஷரணாத். நீங்க பாடம் படிக்க 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 சிரவண காலத்துல கொஞ்சம் தளர்ச்சி அடையும், மனன காலத்துல பாதிக்கு மேல தளர்ச்சி அடையும், நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 எண்டுக்கு போய் நாசத்தை அடையும். அப்ப வந்து விஷரணாத், வித்வம்சனாத், விநாசனாத். இது முதல்ல விஷரணமாகுது, தளர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் துவம்சம் ஆகுது, நாசத்தை அடையுது. விநாசம், விநாசம் வித்வம்சம் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்தையும் நாசம் அடைகிறதுனால இது அனேன அர்த்த யோகேன. அவசாதனத்துக்கு அர்த்தம் வித்வம்சம், அப்புறம் விநாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கதி, விஷரண, அவசாதனம் 3 மீனிங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இது அனேன அர்த்த யோகேன, இந்த விதமான அர்த்த சேர்க்கையினால். அப்ப உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம் அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தத்தோட சேர்க்கையினால
வித்யா உபனிஷத் இது உச்சதே. ஆத்ம வித்யாவுக்கு பேரு, பிரம்ம வித்யாவுக்கு பேரு உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. ததாச்ச வக்ஷ்யதி, இதே மாதிரி கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிச்சாயதம் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே. நிச்சாய அப்படின்னா நிச்சயமாக, நல்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த மிருத்யுவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்ணி இந்த மிருத்யுவை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி செல்கின்றான், மிருத்யுவிலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்னது தைத்திரியத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் மந்திரம், 2வது வழியில முதல் மந்திரமே இருக்கு. பிரம்மவிது ஆப்னோதி பரம். பிரம்மத்தை அறிந்தவன் பரபிரம்மத்தை அடைகின்றான், பரத்தை அடைகின்றான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிரம்ம வித்யா மூலமா நம்ம அறிய போறது பிரம்மம். பிரம்மத்தை அறிஞ்சா என்ன ஆயிடுவோம்? பிரம்மமா ஆயிடுவோம், சம்சாரம் இல்லாமல் போய்விடும். இதான் மீனிங். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து வராரு, கத்தி அர்த்த நிரூபணம். ஒவ்வொரு அர்த்தத்தையா சொல்ல ஆரம்பிக்கிறார். கட்டோபனிஷத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. பூர்வோக்த விசேஷனான் முமுக்ஷூன் வா பரம் பிரம்ம கமயதி இதி பிரம்ம கமயத்திருத்வேன யோகாத் பிரம்ம வித்யா உபனிஷத்து. இந்த கத்தின்றதுக்கு அர்த்தம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். அடைதல், அடைய பண்ணுதல். இந்த கிரந்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வோக்த விசேஷனான், உப நீ, உப நீன்றது அட்ஜெக்டிவ். இந்த 2 விசேஷணங்களை வச்சுக்கிட்டு உப நீ, குருநாதர் பக்கத்துல போறது உப நீ, நிச்சயமா சாலிடா தொடர்ந்து என்ன பண்றது அப்படின்னா, முதல் அர்த்தம் என்னது? சதல் ருதாத்தோட முதல் அர்த்தம் கதி. அந்த கத்தினா என்ன சுவாமி? அடைதல். எதை அடையிறது? முமுக்ஷூன்னு, முமுக்ஷுக்களை. பரம் பிரம்ம கமயதி, இந்த வித்யா உபனிஷத்து என்ன பண்ணுது தெரியுங்களா? பரபிரம்மத்தை அடைய பண்ணுது. நம்மள என்ன பண்ணுது? நமக்கு தெரியவே தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. மெதுவா 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 அந்த ஜீவ புத்தி இருக்குல்ல, மெதுவா 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 மெதுவா. நான் இப்ப யோசிக்கிறேன், பாடம் படிக்கும் போது இருந்த ஒரு மனநிலையும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட இருக்கிற பேதமே இப்போ வந்து எனக்கு பேதமே இல்லாம போச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சாலிடா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்றேன், பாக்குறது எல்லாத்தையும் தோற்றம் தான் பாக்குறேன். இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தீவிரமா சொல்றேன். அப்ப நான் எவ்வளவு தீவிரமா அதை படிச்சிருப்பேன், எவ்வளவு உள்ள போயிருக்கும். அப்ப சிந்தனை ஃபுல்லா ஆக்கிரமிச்சு வெளியில பாக்குறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராமா போயிட்டு இருக்கு அப்படிதான் பார்ப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள யார் இருக்கா? நான், பகவான் தான் இருக்கார். பகவான் தான் நானா இருக்கேன். பகவான் வேற நான் வேற. பகவான் தான் வெளியிலாம் இல்லை, நான் தான் பகவான். நான் தான் இந்த உலகம் வந்துச்சு, நான் தான் இந்த உலகம் நிக்குது, பாக்குறதுனால தான் நின்றுட்டு இருக்கு. இந்த உலகம் மொத்தமும் என்னிடத்துலயும் லயத்தையும் அடையும். அப்ப அந்த நான் தான் பகவான், அந்த பிரம்மமா இருக்கேன். அப்ப மெதுவா இந்த சம்சாரம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் இந்த பிரம்மத்தை, இந்த வித்யா என்ன பண்ணுது? என்ன காரணம்? வித்யாவை தொடர்ந்து அபியாசம் பண்ணுது. இது மூலமா என்ன பண்ணுதுன்னா, முமுக்ஷுக்களை பரம்பிரம்ம கமயதி இது, பரபிரம்மத்தை அடைய செய்விப்பதால், பிரம்ம கமயத்திருத்வேன, பிரம்மத்தை அடைய பண்ற காரணத்தினால, அந்த அர்த்த யோகத்தினால, அந்த அர்த்தத்தோட சேர்க்கையினால பிரம்ம வித்யா உபனிஷத்து. பிரம்ம வித்யாக்கு பேரு உபனிஷத்து. யாராவது கேட்பாங்க, பிரம்ம வித்யாக்கு என்ன உபனிஷத்துன்னு பேரு? இந்த உபனிஷத்து வந்து முமுட்சுக்களை பிரம்மத்தை அடைய பண்ணுது. அதனால இந்த பிரம்ம வித்யாக்கு பேரு உபனிஷத்து, கத்தி அர்த்தத்துல. அதுக்கப்புறம் ததாச்ச பக்ஷதி, அதே மாதிரி சொல்லப்பட போகிறது. கட்டோபனிஷத்துல இருக்கு, பிரம்ம பிராப்தோ விஜரோ விமிருத்யு விரஜோ அபூத் விமிருத்யு சொல்லப்படுது. கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு, இந்த பிரம்ம வித்யாவை யாரு வந்து பாத்தீங்கன்னா சீலனம் பண்றாங்களோ, சேவிக்கிறாங்களோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைகிறார்கள். அதனால ரஜஸ் அப்படின்னா இந்த அவித்யா மனம் இல்லாதவர்கள் ஆகிறார்கள். கூடவே வந்து பாத்தீங்கன்னா மிருத்தி இல்லாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இதுக்கப்புறம் விஷரண அர்த்தத்துக்கு 2வது மீனிங் சொல்ல ஆரம்பிக்கிறார். தளர்ச்சி அடைதல் இருக்குல்ல, அதனாலையும் உபனிஷத்துக்கு பிரம்ம வித்யாக்கு உபனிஷத்துக்கு பேர். எப்படி? லோகாதிர் பிரம்மஜக்ஞோ, லோகத்தோட ஆதி யாரு அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மாட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஜக்ஞோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டானவர். யார் உண்டான பிரம்மத்துல இருந்து? முதல்ல ஆமா, டைரக்டா பஞ்சபூதங்கள் வந்துச்சு. பிரம்மத்துல இருந்து டைரக்டா பஞ்சபூதங்கள் உண்டாச்சு.
அப்படியே கிரமம் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுக்கறதே இருக்கிறேன். மாயையில உண்டாகவே இல்லை. மாயின்னு ஒரு பொருள் இல்லை. ஒரு ஒரு பேர் வச்சிருக்கு, ஹிரண்ய கர்ப்பர்னு முதல்ல சொல்றோம். ஹிரண்ய கர்ப்பருக்கு ஒரு பேர் பிரதமஜான்னு பேர். பிரதமஜ அப்படின்னா பிரதமக ஜனா வந்து பாத்தீங்கன்னா உண்டானவர் அர்த்தம். முதல்ல உண்டானவருக்கு பேர் பிரதமஜ. அதான் விஷ்ணு பகவான் நம்ம சொல்றோம்ல, அவர் தான். அம்பாலு சுவாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது, காரண அவஸ்தை. அம்மாவும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரன் தான் அம்மா அப்பா. முதல்ல உண்டானது எது அப்படின்னா தூக்கத்துல இருந்து வேக்கப்பாகிறது எது? வேக்கப்பாகுது முதல்ல புத்தி. அந்த புத்தி தத்துவம் சமஷ்டி புத்திக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர். முதல்ல இந்த உலகத்துக்கு ஆதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உண்டானவர் ஹிரண்ய கர்ப்பர். பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டம் தான் முதல்ல உண்டாச்சு. இந்த பிரம்மத்தை, இந்த மொத்த அண்டத்தையும் வந்து தான் அப்படின்னு நினைச்சிருக்கிற பிரம்மத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோகாதிர் பிரம்மஜ்ஞ யோ அக்னிகி, அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபார்ம் இருக்கு அவருக்கு. என்ன ஃபார்ம் சொல்லியிருக்காங்க? 3 ஃபார்ம் இருக்கு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியாசக்தி, அவர் தான் ஞான சக்தி, அவர் தான் இச்சா. சும்மா எங்கேயாவது போகக்கூடாது. அவர் தான் கிரியாசக்தி, அவர் தான் இச்சா சக்தி, அவர் தான் ஞான சக்தி. ஹிரண்ய கர்ப்பர் 3 ஃபார்ம்ல இருப்பார். சமஷ்டி பிராணன் அவர் தான். சமஷ்டி பிராணன் கிரியாசக்தி. சமஷ்டி புத்தி அவர் தான், அது ஞான சக்தி. சமஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இச்சா சக்தி மனசு. சமஷ்டி மனசு அவர் தான் இச்சா சக்தி. இந்த 3ம் ஒண்ணு கூடின ஒரு பெர்சனுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அவரோட அடுத்த ஃபார்ம் எது அப்படின்னா, வெளிப்படுற ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி. அதுதான் முதல்ல அக்னி. பிராணன்ல இருந்து அக்னி வெளிப்படும் உங்களுக்கு. கான்சியஸ்னஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா அக்னி. தத்துவமா சொல்லும் போது கான்சியஸ்னஸ் புத்திக்கு அப்புறம் மனசு, இப்படி சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஜ்ஞ யோ அக்னிஹி தது வித்யாயாக. அப்ப ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கும் போது நீங்க என்ன உபாசிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அக்னி. ஈஸ்வரனோட ஃபார்ம் முதல்ல அக்னி. 2வது பகவானோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிக்கு அடுத்தது வாயு. 3வது ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். பகவானோட 3 ரூபங்கள் இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது ஸ்தூலத்துல ஆரம்பிச்சீங்கன்னா அக்னி. அந்த அக்னி தது விஷயாயா வித்யாகா. அந்த அக்னியை உபாசிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அக்னி உபாசனம்னா என்னது? யாக யஜ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இவங்கெல்லாம் பண்றாங்கல்ல, நம்ம வைதிகர்கள்லாம் வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உபாசனம்னு சொல்லுவோம். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திராதிகள் பண்றவங்க அக்னி உபாசனம்னு பேர். பஞ்ச அக்னிகளை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாதுகாத்துட்டே இருப்பாங்க. வீட்டுல 4 அக்னி 5 அக்னி இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னிகளை வந்து உபாசிக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்யான்னு பேர். அந்த அக்னிய விராட்டா உபாசிக்கிற மெத்தட் ஒண்ணு இருக்கு. அந்த அக்னிய விராட்டா உபாசிக்கிறது. அந்த அக்னி தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து அக்னியோட வேற ஒரு ஃபார்ம். நீங்க சயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது வந்து பாத்தீங்கன்னா தெரிச்சு பிரேக் ஆகி அப்படியே சின்ன சின்ன செதறலா ஆச்சு. அதுல பூமி ஒரு கோள். இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா உள்ள தோண்டிங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன சாயிருக்காது. உள்ள கோர்ல போக 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 இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொழுந்து விட்டு உள்ளுக்குள்ளார வந்து அக்னி தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான ஃபேரன் ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. மேலெல்லாம் சில்னஸ் ஆயிடுச்சு. மண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலோகம் இருக்கு. உள்ளுக்குள்ளார இன்னும் அந்த அக்னி தத்துவம் தான் இருக்கு. இந்த பூமி என்னது? அக்னி தத்துவம். இந்த தேகம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? உடம்புல தொட்டு பார்த்தா என்ன தெரியுது? அக்னி தானே. சூடா இருக்கா? ஆமா, சூடா இருக்கு. அப்போ சூடா இருக்கு மூச்சு. அப்ப சூடா இருந்துச்சு அப்படின்னா உயிரோட இருக்காரு. மூச்சு இருக்கு. மூச்சு இருந்துச்சுன்னா கான்சியஸ்னஸ் இருக்கும். இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 3 அம்சம் இருக்கு. ஈஸ்வரன் பகவான் வந்து கான்சியஸ்னஸா இருக்கார், பகவான் மூச்சா இருக்கார், பகவான் வந்து அக்னியா இருக்கார். டெம்பரேச்சர் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னு என்ன ஆயிடும்? போயிட்டீங்கன்னு அர்த்தம். போயிட்டார், சில்லுன்னு ஆயிடுச்சு, உடம்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியா இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயுவா இருக்கார், பிராணவாயுவா இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட உணர்வா இருக்கார். அப்ப பகவானுக்கு 3 ஃபார்ம்ல வந்து உபாசனை இருக்கு. முதல்ல அக்னின்றது விராட் உபாசனா, வாயுன்றது ஹிரண்ய கர்ப்ப உபாசனா பிராணவாயுவா பண்ணீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்ன்றது ஈஸ்வர உபாசனை. அப்ப இந்த 3 ஃபார்ம்ல இருக்கிறது. இதுல ஆரம்பிக்கும் போது விராட் உபாசனை ஆரம்பிப்போம்.
அந்த உபாசனை அக்னி வித்யான்னு பேரு. அததான் நச்சிகேதஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல வரமா கேட்கிறான். நான் இந்த உலகத்துக்காக கேட்கிறேன், உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அக்னி வித்யா வேணும், நீங்க உபதேசம் பண்ணுங்கன்னும் போது 2வது வரத்து மூலமா பிரார்த்தியமானாயாக அது பிரார்த்தனை பண்றான். அந்த விராட் உபாசனை பண்றவங்க எங்க போவாங்க? சொர்க்கலோக பலப்பிராப்தி ஹேத்துத்வேன. அந்த நச்சிகேத அக்னின்னு பேரு. அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா யாரு உபாசிக்கிறாங்களோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போறதுக்கானது. அதே நேரத்துல அது என்ன பண்ணும்? சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா நார்மல் டிக்கெட்ல இல்ல சுவாமி, போயிட்டுலாம் ரிட்டர்ன் வர மாட்டீங்க. சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவிகளை அடைவீங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் வாசம் பண்றது. போயிட்டு வர விசாலாம் இல்லை, டூரிஸ்ட் விசா இல்லை, ஒர்க்கிங் விசாஸ் எல்லாம் இல்லை. பர்மனன்ட் கிரீன் கார்டு ஹோல்டரா நீங்க என்ன பண்ணலாம்? அங்கேயே நீண்ட காலம் வாசம் பண்ணலாம். இந்த காலம் பிரம்மாவோட காலம் முடிகிற வரைக்கும் அங்க இருக்க முடியும். அது மாதிரி பாஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு விசா. அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்ப்பவாச ஜென்மச்சராதி உபதிரவ விருந்தஸ்ய லோகாந்தரே பௌன புண்ணியேன பிரவருத்தஸ்ய. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நீங்க மற்ற இந்த வித்யா பண்ணல அப்படின்னா, விராட்டு பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவங்க கீழே கீழே இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. மேலே போவீங்க, கீழே வருவீங்க, மேலே போவீங்க, கீழே வருவீங்க. திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னது? கர்ப்பவாசம், கூட ஜென்மம், அப்புறம் ஜராதி, மூப்பு முதலியவைகள். இது மாதிரி அநேக உபதிரவங்களோட கூடிய விருந்தசின கூட்டம்னு அர்த்தம். நிறைய உபதிரவ கூட்டத்தோடு கூடி இருக்கிற இந்த இந்த லோகாந்தரே பௌன புண்ணியன, வேற வேற லோகத்துல போய் ஜனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த திரும்ப திரும்ப ஜனிக்கிறதுல இருந்து அந்த பிரவருத்தசி அந்த அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவசாதயித்திருத்துவேன, அதை நாசம் பண்றது மூலமா சைத்தில்ய ஆபாதனேன. சைத்தில்யம்னா இந்த சம்சாரத்தை மெதுவா மெதுவா லூஸ் பண்ணும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் விராட் உபாசனை முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓங்காரத்துக்கு இப்போ சொல்ல போறேன். ஓங்காரத்தோட அகார உபாசனை எல்லாமே விராட்டு. அகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி, உகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மனசு, வாக்கு, மனசு, அதுக்கப்புறம் பிராணன். அகாரம் வாக்கு, உகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு, அப்புறம் மகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லும்போது ஓங்காரத்தில் சொல்லும்போது என்னன்னா, அகாரம் அக்னி, உகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர், விராட்டு ஹிரண்ய கர்ப்பர், மகாரம் வந்து ஈஸ்வரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விராட்டை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விராட்டை ஏன் உபாசிக்கணும்னு சொல்லும் போதே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விராட் உபாசனை பண்ணாதவங்களுக்கு ஹிரண்ய கர்ப்பரோட டிக்கெட் கிடைக்காது. மனசுல வச்சுங்க. என்னோட சிஷ்யர்களே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் அஜாதவாதத்தெல்லாம் பேசிட்டு சாமி எதுக்கு உபாசனையை சொல்லிக்கிட்டே இருக்காரு? திரும்பி வரும் இல்லை, எதுக்கு உபாசனை? அத்வைதமே நல்லா சுவாமி சொல்றாரு, அத்வைதமா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்ன? அஜாதவாதத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட், அஜாதவாதத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட். என்னை பேச விட்டீங்க அப்படின்னா அஜாதவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இண்டி இக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். நாள் ஃபுல்லாக பேசுறது அஜாதவாதம் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷம் பாடம் எடுத்ததுக்கு பிறகு அஜாதவாதத்துக்கு அதிகாரியே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பெரிய ஞானம் கிடைச்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால பேசிக்கே வந்து விராட் உபாசனை யாருக்கும் இல்லை. விராட் உபாசனை இல்லாதவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் மனசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சமஷ்டி மனசுக்குள்ளார பிரவேசம் எடுக்கும். ஹிரண்ய கர்ப்ப உபாசனை இல்லாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது. சப்தமா புரிஞ்சுக்கலாம், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமாக்குறது முடியவே முடியாது. அப்ப அதனால்தான் நான் இப்ப என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா நான் சாமி நான் மனசுலயே சொல்றேன், அதெல்லாம் ஒரு வேலை சொல்லுங்க, ஒரு வேலை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்தூலமா பண்ணுங்க. நான் சொல்றேன் இல்ல, பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணுங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாம் சொல்றேன்ல. எதுக்காக தெரியுங்களா? விராட்டுக்காக. ஈஸ்வரனா பாருங்க, ஈஸ்வரனா பாருங்க, எல்லாத்துக்கும் பாருங்க, பார்த்து பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா விராட் உபாசனம். அதை வந்து ஸ்தூலமா பண்ணீங்கன்னா விராட் உபாசனா, வைதிகமா பண்ணும்போது அதுக்கு பேர் அக்னி உபாசனான்னு பேர். அக்னினா கர்மா தான் பண்றாங்க, அதுக்கு ஒரு உபாசனைகள்லாம் இருக்கு. ஏன்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானர வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு. ஹிரண்ய கர்ப்பரோட இந்த விராட் உபாசனைக்கு பேர் வைஸ்வானர வித்யான்னு பேர், வைஸ்வானர அக்னினே பேர். அதுக்கு இந்த மொத்த ஜெகத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் பாவத்துல உபாசிக்கிற மெத்தட். அப்ப அந்த வித்யாவுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அது என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப பிறக்கிறத தடுக்கும். ஃபர்ஸ்ட் தடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இதுல யாரு பிரவர்த்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுது, அவசாதயித்திருத்துவேன,
இந்த சம்சாரத்தை மெதுவா 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 நாசம் பண்றது மூலமா முதல் காரியம் என்ன பண்ணும்? சைத்தில்ய ஆபாதனேன. முதல் காரியம் விராட்டு பண்றவனுக்கு என்ன ஆகுனா, இந்த சம்சார கர்ம பந்தம் இருக்குல்ல, அது லூஸ் ஆகுங்க. மெயின் அதாங்க. நீங்க லூஸ் ஆகாம டைரக்டா எடுத்து கட் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது ட்ரை பண்றாங்கன்னா அது நடக்காது. ஆமா, தனுக்கரணம் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உபாசனையோட தாற்பயம் என்ன அப்படின்னா, விராட் உபாசனையோட தாற்பயம் சிதிலீகரணம் பண்றது, சம்சாரம் மெதுவா மெதுவா லூஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் அது மூலமா தாத்வர்த்த யோகாத், அந்த தாத்துவோட அர்த்த யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா அக்னி வித்யாபி உபனிஷத்து இது உச்சதே வந்துருங்க. உபாசனைக்கு பேரும் அக்னி வித்யான்னு அர்த்தம். அக்னி உபாசனை, அக்னி உபாசனைனா என்ன சொல்லியிருக்கேன்? விராட் உபாசனை. விராட் உபாசனையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத் இது உச்சத்தை ஹைலைட் பண்ணிக்கணும். யாராவது சொல்லுவாங்க புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாந்தம் படிச்சா போதும், உபாசனை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. உபாசனைக்கு பேரும் என்ன பேரு? உபனிஷத்துன்னு பேரு. பிரம்ம வித்யாக்கு பேரு உபனிஷத்து, உபாசனைக்கு பேரும் உபனிஷத்து. உபாசனையில எத்தனை உபாசனை இருக்கு? ஒண்ணு விராட்டு, ரெண்டாவது ஹிரண்ய கர்ப்ப, இந்த மூணாவது ஈஸ்வர உபாசனை இருக்குல்ல. ஈஸ்வர உபாசனை தான் ஞான மார்க்கத்தில் விசாரம். ஈஸ்வரனை தான் அப்படின்னு இப்ப நம்ம வேதாந்தம் படிச்சு தான் என்று அறிய வேண்டும். நானே அவனா இருக்கிறேன் அப்படின்னு அறியணும். அவரை வந்து அதாங்க சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? உபாசிக்க கூடாது. சிவபெருமானை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் நான், அவர் தான் என்னுடைய அந்தர்யாமின்னு அறியணும், ஆத்மாவை அறியணும். ஹிரண்ய கர்ப்பரையும் விராட்டையும் உபாசிக்கணும். ஆமா, ஞேய பிரம்மம், அப்புறம் ஞேய பிரம்மம், தியேய பிரம்மம் ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. அப்ப பிரம்மத்துல ரெண்டு இருக்கு. தியேய பிரம்மம்னா தியானிக்கிற பிரம்மம் உபாசனை, ஞேய பிரம்மம்னா அறிய வேண்டியது. அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத் என்றே சொல்லப்படுகிறது. உபனிஷத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரகசியம் அப்படின்னு பேர். பிரம்ம வித்யாவுக்கு பேரும் ரகசியம், உபாசனைக்கு பேரும் ரகசியம். அவனை ஈஸியா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க, ரகசியமா தான் இது இருந்துட்டு இருக்கு. அப்போ உச்சியதே ததாச்ச பக்ஷ்யதி சொர்க்கலோகா அமிர்தத்துவம் பஜந்தே இத்தியாதி. அப்ப நான் சொல்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் இதை சொல்ல வந்தேன். இதோட இங்க நிப்பாட்டிருங்க, மீதி இருக்கிறத நீங்க படிச்சுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சுவாமி உபனிஷத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படுது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்தோட அர்த்தம் பார்த்தாச்சு, கதி விசரண அவசாதனம் பார்த்தாச்சு, உபனிஷத்துக்கு அர்த்தம் உபாசனைன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கேனோபனிஷத்துல கேனோபனிஷத்து 3:8 அப்படின்னு 3:7 இருக்கு. 3:7 கேனோபனிஷத்து 3:7 போட்டுருங்க பக்கத்துல ரெஃபரன்ஸ். எல்லா உபாசனையும் எல்லா உபனிஷத்து மொத்தத்தையும் முடிச்சதுக்கு பிறகு சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், மொத்தம் உபனிஷத்து மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா 9 மந்திரம் தான். 3வது கண்டத்துல 4வது கண்டத்துல 4 தானே? ஆமா, 4:7 போட்டுங்க. 3:7 4:7 4 கண்டம். ஆமா, மொத்தம் 12 மந்திரம் தான். 9 மந்திரம் தான் மொத்தமே. அதுல 7வது மந்திரம், அதாவது உபனிஷத்து முடியறதுக்கு முன்னாடி 2 மந்திரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோடனே சிஷ்யன் என்ன பண்றான் தெரியுங்களா? சுவாமிகிட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோடனே குருநாதரை பார்த்து சிஷ்யன் சொல்றான், உபனிஷதம் போ ப்ரூஹி. சுவாமி, எனக்கு உபனிஷதத்தை வியாக்கியானம் பண்ணுங்கள் சுவாமி, உபதேசம் பண்ணுங்க. சுவாமிக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நிறைய முன்னாடியே இருந்திருக்காங்கல்ல. எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் கேட்டுட்டு, சுவாமி உபனிஷத்து கொஞ்சம் சொல்லுங்க, உபனிஷத்துல என்ன? இவ்வளவு நேரம் அதான் ஏன் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் சொல்லி முடிச்சதுக்கு பாடம் முடிகிற போது கடைசி 2 மந்திரம் தான் இருக்கு. இந்த 2 மந்திரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து சிஷ்யன் கேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கீதா வந்து பாத்தீங்கன்னா முடிக்க போறோம். 78வது ஸ்லோகம் 18:78 முடிக்க போறோம். ஒருத்தன் 76வது ஸ்லோகம் போகும்போது, சாமி எனக்கு கீதா படிக்கணும்னு ஆசையா இருக்கு சாமி, நீங்க பகவத்கீதை சொல்லுங்க சாமின்னு ஒருத்தன் வந்து சொன்னானா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 465 கிளாஸ் கேட்டுட்டு ஒருத்தன் கீதைய சொல்லுங்கன்னு வந்து சொன்னானா அப்ப அவனை என்ன பண்ணலாம்? உபனிஷத்து சொல்லுங்கன்னு சிஷ்யன் வந்து கேட்கறான். பாடம் முடியும் போது இத்தியுக்தா தே உபனிஷத்து பிராமி பாவ
த உபனிஷத் அப்ரூமேதி. ரொம்ப சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏய் இது வரைக்கும் உனக்கு உபனிஷத் தான்ப்பா சொல்லப்பட்டது, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உபனிஷத் தான், எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப வந்து உபனிஷத் சொல்லுன்னு சொல்றியப்பா. நான் இது வரைக்கும் உனக்கு சொன்னது உபனிஷத்து தான். இது உக்தாத உபனிஷத்து, உனக்கு உபனிஷத் சொல்லப்பட்டது. அப்ப நீ உபனிஷத்து இன்னும் கேட்கற அப்படின்னு வந்து கேட்கற அப்படின்னா இன்னும் நீ அடையல, பிரம்ம வித்யாவை அடையலைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம் சுவாமி? ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, உபதேசம் பண்ணியாச்சு, உபதேசம் பண்ணியும் வந்து அவன் பிரம்மத்தை அடையல. அப்ப உத்தம அதிகாரி இல்லைன்னு ஆகுதா? உத்தம அதிகாரிக்கு சொன்னோன்னு ஞானம். உத்தம அதிகாரிக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு போயிடுவான். அப்போ போகல, சுவாமி எனக்கு உபனிஷத் சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரபிள் இருக்கு, பிரதிபந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ அந்த வித்யாவை பிராப்தி பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த அனுஷ்டானங்கள் இருக்குல்ல, அதை பற்றி பிராமி வாவத உபனிஷதம் அப்ரூமேதி, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், பிராமண சம்பந்தமான, பிராமணம்னா என்ன அர்த்தம், ஹவு டு டூ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எப்படி அதை மேக் பண்றது. ஒரு வித்யாவை மேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமண உபனிஷத்துன்னு பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா செயல்முறை விளக்கம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படி அதை செய்யறது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னா அதை நான் சொல்கின்றேன். இதுவரைக்கும் உனக்கு வித்யாவை சொன்னேன், அந்த வித்யாவை எப்படி சித்தப்படுத்துறதுன்ற மெத்தடை நான் உனக்கு சொல்றேன். ஏதோ பிரதிபந்தம் இருக்கு, அதனால தான் உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் வித்யா பிராப்தி ஆகல. அப்ப அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு போது 8வது மந்திரம் 4-8 கேனோபனிஷத்துல சொல்றாரு, தஸ்யை தபோதம கர்மேதி பிரதிஷ்டா வேதா சர்வாங்காணி சத்தியமாயதனம். ரொம்ப அருமையானது. அந்த பிரம்ம வித்யாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்யை அப்படின்னா வித்யா ஸ்திரீலிங்கம், பெண். வித்யா வந்து பாத்தீங்கன்னா பெண், அம்பாள். அதனாலதான் நம்ம வந்து அம்பாலா வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை வந்து அம்பாள்னு நம்ம சொல்றோம். அந்த பிரம்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, 4 கால்கள் இருக்கு, 4 கால். அதுல எது அப்படின்னா தபசு 1, 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் தமஹா 2, 3வது கர்ம 3வது, 4வது வந்து பாத்தீங்கன்னா 5 எல்லா அங்கங்களோடு இருக்கிற 6 அங்கங்களோடு இருக்கிற வேதம். இந்த 4 பாதங்கள், 4 காலு. பிரம்ம வித்யாக்கு எத்தனை காலுன்னு கேட்ட என்ன சொல்லுங்க, 4 காலு. ஒரு கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தபசு, 2வது கால் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம்ன்ற தமம், 3வது கால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகர்ம அனுஷ்டானம் இருக்குல்ல, கர்ம அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி பண்ணணும்னு சொன்னது நிஷ்காமியமா அது. 4வது வந்து பாத்தீங்கன்னா 6 அங்கங்களோடு கூடிய வேதங்கள். இந்த 4 கால்ல இந்த பிரம்ம வித்யா நிக்குது, 4 கால்களோடு பிரம்ம வித்யா நிக்குது. அப்ப கால் சொல்லிட்டீங்களே, பாடி எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 பிரதிஷ்டா சத்தியம் சத்தியம் ஆயத்தனம். ரொம்ப முக்கியமானது சத்தியம் ஆயத்தனம். சத்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி, அந்த பிரம்ம வித்யா வாசம் பண்ற இடம் இது. பிரம்ம வித்யா எங்க வாசம் பண்ணுவா, ரொம்ப பதிவிரதா, சத்தியம் இல்லாத இடத்துல அந்த பதிவிரதா வாசம் செய்ய மாட்டாள். பொய்யன் இடத்துல, பொய் பேசுறவன் இடத்துல, லைஃப்ல நல்ல லைஃப் இல்லாம பொய்யனா இருக்கிறவன்ட்ட பிரம்ம வித்யா பக்கத்திலேயே வரமாட்டா, பதிவிரதா. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுடைய இருப்பிடம் சத்தியம். அப்போ சொல்லியாச்சு. அப்போ நம்ம எதையாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபஸை ஃபாலோ பண்ண போறோம், அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகத்தை ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்மம் சுகர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகள் இதை பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா 6 அங்கங்களோடு இருக்கிற இந்த வித்யாவை சிரவணம் பண்ண போறோம். இதை பண்ணிக்கிட்டு சதா சத்திய சந்தனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், நான் எனக்கு ஏதாவது பொய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு காலையில் நான் யோசிச்சேன், நம்ம பொய் லாஸ்டா எப்ப பேசணும், பொய்ன்றதுக்கு அர்த்தம் ஏதாவது பிளான் பண்ணி பேசணும்ல. நம்ம ஃபார்மாலிட்டியா ஏதாவது இப்போ ஃபார்மாலிட்டியா போய் பேசுறது கூட நான் நிப்பாட்டிட்டேன். நான் ஒரு கொஞ்ச நாளா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்போ இல்லை ஜி சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், இல்லை ஜி இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. யாராவது கூப்பிடுவாங்க,
யாராவது வீட்டு பக்கம் போவோம், வீட்டு பக்கம் போனோன்னா ஜி வாங்க சாப்பிட்டு போகலாம், காஃபி சாப்பிட்டு போகலாம், ஜி இப்போதான் ஜி காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணேன், ஃபார்மாலிட்டியா பேசக்கூடிய பொய்யை கூட அவாய்ட் பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்மாலிட்டியா நிறைய பொய் பேசுவோம், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். ஆக்சுவலா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர்லாம் இல்லை, ஆனாலும் நம்ம நிறைய பேசிட்டு இருப்போம். ஆனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை கூட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அப்போ உண்மையை பேசிடணும். ஜி இப்போதான் ஜி காஃபி காலையிலேயே சாப்பிட்டேன் ஜி, நான் 2வது காஃபி சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்கிறது இல்லை ஜி, உடம்பு ஒத்துக்கிறது இல்லை. சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், அதை மாற்றி என்ன பண்ணுவோம், இப்போதான் ஜி சாப்பிட்டு வந்தேன்னு போய் சொல்லுவோம், இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்காக வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்லை ஜி எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், அது வேஸ்ட்டாக போயிடும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு நான் வந்து சாப்பிடுவேன், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு உண்மையை சொல்லிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதான் சாப்பிட்டு வந்தோன்னு போய் சொல்லுவோம். அவசியமே இல்லை. இந்த பொய், இந்த ஃபார்மாலிட்டி பொய் நம்ம நிறைய பேசுறோம்ல, அந்த ஃபார்மாலிட்டி பொய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை உண்மையா வேற ஒன்று, அதை அவாய்ட் பண்றதுக்கு வேற மாதிரி பேசிக்கலாம் முடிய, பொய் பேசக்கூடாது. அப்போ நீங்க மெதுவா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் பேசாம இருக்கிறத வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் பிரம்ம வித்யா வாசம் பண்ற இடம், ஆயத்தனம். பிரம்ம வித்யா இல்லை அப்படின்னா இவன் பொய் விவகாரத்திலே சத்தியம் பேச மாட்டேன்றான், பாரமார்த்திக்கு சத்தியமா இருக்கிற நான் இவன்ட்ட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவ போயிடுவான், வரமாட்டாவ. இல்ல அது பழகி இருக்கீங்க, அதனால சொன்னேன், ஃபார்மாலிட்டியா பேசுற பொய்யில பழகி இருக்கணும், அபியாசம் நிறைய இருக்கு. அதை மெதுவா என்ன பண்ணணும்னு நானும் அது மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் மெதுவா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்போ வந்து கொஞ்சம் லூப்ரிகேட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த விவகாரமா பேசுற பொய் இருக்குல்ல, இந்த ஃபார்மாலிட்டிஸ், அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லூப்ரிகேண்ட் மாதிரி. விவகாரம் வந்து கிரிச்சின்னு சத்தம் இல்லாமல் போகும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சத்தியத்தை விரும்பினா அப்படிதான் இருக்கும், சத்தம் வரதான் செய்யும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சத்தியத்தையே பேசிடுறேன், உள்ளதை உள்ளபடியே டக்குன்னு பேசிடுறேன். அப்படி பேசுனா பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, பொய்யின் பக்கத்தில் கூட்டம் செய்கிறோம், உண்மையை பேசுகிறவங்க பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப நல்லது, நிம்மதியாக இருக்கலாம், ரொம்ப பாட்டுக்கு அபியாசம் பண்ணிட்டு இருக்கலாம். ஊர் உலகத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பொய்யனா தான் இருக்க வேண்டும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுத்தீங்கன்னா பொய்யனாவே தான் இருக்கணும், உங்களை சுற்றி பொய்யனா தான் இருக்கணும். அப்போ ஃபார்மாலிட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட பொய், அது மெதுவா பாப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சொன்னேன், பிரம்ம வித்யா வாசம் பண்ற இடம். பொய் பேசுறவங்கள்ட்ட பிரம்ம வித்யா வாசம் பண்ணாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமிபாவ உபனிஷதம் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு, பிராமண உபனிஷத் அப்படின்னு பேர். அப்ப பிராமண உபனிஷத் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரம்ம வித்யாவை சித்தம் பண்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய தபஸ பத்தி பேசுறது, கமம்ன்ற இந்திரிய நிகரகத்தை பத்தி பேசக்கூடியது, நம்மளுடைய கர்ம உபாசனைகளை பேசக்கூடியது, இந்த சடங்குகளோடு இருக்கக்கூடிய வேதத்தை பத்தி இருக்கிறது, இது எல்லாம் 4 பாதம். சத்தியம் வந்து ஆயத்தனம். அப்போ ஒரு உபனிஷத்துல என்னெல்லாம் சுவாமி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிரம்ம வித்யான்ற ஞான பாட்டு இருக்கும், ஜீவபிரம்ம ஐக்கியம். 2வது வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் இருக்கும், அதுக்கும் பேர் வந்து உபனிஷத்துன்னு பேரு. 3வதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராமி உபனிஷத்துன்னு 3வது, அது வந்து நம்மளுடைய ஆச்சரணங்களை சொல்லும். அதேதான் இங்க நம்ம தைத்திரியத்துல பார்க்க போறோம். முதல் வள்ளி இருக்கிற தைத்திரியத்துல அதுக்கு பேர், முதல் வள்ளிக்கு பேரு சிக்ஷாவல்லின்னு பேர். இன்னொரு பேர் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அனுஷ்டானவல்லி, ஆச்சாரவல்லின்னு பேர். அப்ப இந்த ஆச்சாரத்தை சொல்லியிருக்க சுவாமி, இந்த முதல் பாட்டு பிரம்மத்தை பத்தியே பேசலையா சுவாமி, கேள்வி வரப்போகுது உங்களுக்கு. முதல் பாட்டுல முதல் வள்ளியில உங்களுக்கு பிரம்ம வித்யா இல்லவே இல்லை. அப்ப என்ன இருக்கு, சத்யம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. என்ன சாமி பிரம்ம வித்யான்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வந்துட்டு தர்மத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, கர்மத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பிரம்ம வித்யாலே இல்லையா சாமி, முதல் வள்ளி எடுத்துடலாமா அப்படின்னா, முதல் வள்ளியில இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரவல்லி அனுஷ்டானவல்லின்னு முதல்ல சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னு எழுதிக்கணும், பிராமி உபனிஷத். உபனிஷத்துக்கு என்ன பேரு, பிராமி உபனிஷத். எங்கெல்லாம் ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்லுதோ அதுக்கெல்லாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, முதல் வள்ளியில சங்கீதா உபாசனைகள் இருக்கு, பிரணவ உபாசனை இருக்கு, நாத உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப அந்த உபாசனைக்கு பேரும் உபனிஷத்து. அதுக்கப்புறம் 2வது வள்ளி 3வது வள்ளி தான் வாஸ்தவத்துல பியூரா சுத்த பிரம்மத்தை பத்தி பேசுற ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜுக்குள்ளார ஆச்சார அனுஷ்டானம், சகுண ஈஸ்வர உபாசனை, அதுக்கப்புறம் சுத்த பிரம்மத்தோட விசாரம், இந்த 3த்துக்குமே பேர் உபனிஷத் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதோட நிக்கட்டும். நாளைக்கு மறுநாள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரத்துக்குள்ளார நம்ம பிரவேசம் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.